வணக்கம். சீனியர் கூட்டுறவு அலுவலர்களின் வாட்ஸ்அப் குழுவின் 2024ஆம் ஆண்டுக்கான கூட்டம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சென்னையில் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிறுவனத்தில் நடைபெற்றது. குழுவின் அட்மின் திருமதி நந்தகுமாரி அவர்களின் வரவேற்பு உரை குழு கடந்து வந்த பாதை பற்றி திருநாவுக்கரசு அவர்களின் உரை மற்றும் குழுவில் 80 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மரியாதை செய்தல் மற்றும் அவர்களின் உரை பற்றி பகுதி 1 காணொளியில் கண்டோம். இரண்டாவது காணொளியில் மூத்த அலுவலர்களான திரு கருணாநிதி, திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஓய்வு, திரு செந்தமிழ்ச்செல்வன், திரு சங்கரலிங்கம், திரு பாலசுப்பிரமணியன், திரு அசோகன், திரு ஜெகநாதன், திரு பொன்மணி தொடர்ந்து திரு ஜனார்த்தனன் மூர்த்தி, திரு பன்னீர் செல்வம் அவர்களின் உரையை கண்டோம். இந்த மூன்றாவது காணொளியில் சில நண்பர்களின் மேடைத்திறன் அம்சங்களையும் மற்றும் புதியதாக இணைந்த நண்பர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்ட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மற்றும் திரு இளங்கோ அவர்களின் நன்றியுரையையும் காணலாம். இந்த மூன்றாவது சீனியர் கூட்டுறவு அலுவலர்களின் வாட்ஸ்அப் குழுவின் 2024ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தை சிறப்பாக நடத்த அனைத்து செயல் வடிவங்களையும் ஆலோசனைகளை தந்து அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னிருந்து நடத்திய திரு மோகன் கூடுதல் பதிவாளர் ஓய்வு அவர்களின் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் தந்த தேங்க்ஸ்கிவிங் பேச்சும் காணலாம். இந்த அனைத்து நிகழ்வினையும் திரு திருநாவுக்கரசு மற்றும் திரு சாமுவேல் பிரபாகர் தொகுத்து வழங்கினார்கள். பொன் எண்ணம் யூடியூப் சேனல் இதனை வழங்குகிறது. அப்ப நம்ம குழுவில் இன்னொருத்தர் இன்றைக்கு ஆணழகன் என்ற முறையில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய நம்ம திருவள்ளூரை சார்ந்த சந்திரசேகரன் டிஆர் அவர்களை அழைத்து அவர் சில பதக்கங்களை பெற்றுள்ளார். அந்த பதக்கங்களை அளிப்பதற்கு சார் நம்மளுடைய குழுவினுடைய சார்பாக மரியாதைக்குரிய கூடுதல் பதிவாளர் அசோகன் அவர்கள் மரியாதை செய்து அவருக்கு சந்திரசேகர் அவர்கள் மரியாதை செய்து பதக்கத்தை வழங்குவார். சொல்றீங்களா? இன்னொரு பதக்கத்தை மரியாதைக்குரிய ஜெகநாதன் சார் அவர்கள் சார் கூடுதல் பதிவாளர் அவர்கள் விடுபட்டதுக்கு மன்னிக்கவும் சார். அவருடைய பதக்கத்தை கூடுதல் பதிவாளர் ஜனார்த்தமூர்த்தி அவர்கள் ஆக்கிட்டேன் சார். நாங்கள் சார் அப்படியே 3 பேர் வந்துருங்க சார். சார் வாங்க, 3 பேரோட சார். சார் வாங்க மேடம், அப்படியே இல்லைங்க.
வணக்கம். இந்த அஜெண்டாலே இது இல்லை, இப்போவே சொல்லிட்டார் 3 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நான் பாடி பில்டிங்கை மட்டும் பேசிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த குழுவில் வந்து நான் இருக்கிறேன். நம்ம ஒரு கூடுதல் பதிவாளர் ஓய்வு கூட சொன்னார், இந்த மாதிரி வந்து குழுவில் வந்து பாடி பில்டிங்கை பற்றி எழுதுங்க அப்படின்னாரு. அது வந்து அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே செய்கிறேன். 17 வயசுலேருந்து எனக்கு வந்து பாடி பில்டிங் வந்து ரொம்ப ஆர்வம். அதை ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறேன். இது வரைக்கும் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு 11 டைம்ஸ் வாங்கியிருக்கேன். மிஸ்டர் திருவள்ளூர் வந்து கணக்கிலே இல்லை. மிஸ்டர் சவுத் இந்தியா வந்து 2 தடவை வாங்கியிருக்கேன். மிஸ்டர் இந்தியா வந்து 2 தடவை வாங்கியிருக்கேன். 2008க்கு அப்புறமா 23க்கு போனேன். அதுதான் இதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். அப்போ வந்து 4th வாங்கினேன். 2022 வந்து சில்வர் மெடல் மிஸ்டர் தமிழ்நாட்டில். அப்போ வந்து நான் நேஷனல் போகல. ஏன்னா என்னோட உடம்பு எனக்கு தெரியும், நம்ம மசில் குவாலிட்டியை வந்து நல்லா இருந்தால் தான் நேஷனல் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். உடனே 2023 செப்டம்பரில் நம்ம சென்னையில் நடந்துச்சு, அதில் வந்து கோல்டு மெடல் வாங்கினேன். உடனே அடுத்த மாதமே அக்டோபர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து மிஸ்டர் இந்தியா நடந்துச்சு. அங்கே போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, மிஸ்டர் இந்தியா மட்டும்தான் நான் கலந்துக்க போனேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் நடத்துகிறோம், அதில் நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் மிஸ்டர் இந்தியா செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, அவ்வளோ தூரம் போயிட்டோம், முன் வச்ச கால் பின் வைக்க விடாமல் சொல்லிட்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் செஞ்சேன். அது ஏன் நான் வந்து அதை வெளிப்படுத்தலைன்னா, அதில் வந்து 6வது இடம் தான் கிடச்சிது. எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் நான் நல்லா தான் செஞ்சேன். 6th place இது. அதுக்கெல்லாம் வந்து ரெக்கக்னேஷன் கிடையாது. அதில் தான் இந்த டிஷர்ட் கொடுத்தாங்க. அதுக்காக அதை நினைவாக போட்டு வந்தேன். ஆனால் ஒரு 2 நாள் டல்லாக இருந்தேன். போன உடனே மிஸ்டர் யூனிவர்ஸ் நடத்திட்டாங்க. அது ஃபாரின்லாம் வந்திருந்தாங்க, அவங்களோட மசில் குவாலிட்டி வேறையாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே 17 வயசுலேருந்து செய்கிறேன், 47 வருஷமாக மெடிசின் யூஸ் பண்ணது கிடையாது. நான் இப்போ வந்து நிறைய மெடிசின் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதனால் நிறைய பாதிக்கிறாங்க. அதனால் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஜிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் சொல்லுவேன், யாருமே மெடிசின் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் வந்து எல்லாத்துக்குமே தேவை. இன்றைக்கி வந்து நம்ம 80 வயசையும் தாண்டி இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்கள, அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. அவங்க வந்து அவங்களுக்கு பாடி பில்டிங் தெரியாது, ஆனால் அவங்க உடம்பை பார்த்துக்க தெரியும்ல. யோகா பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, ஆன்மீகத்தில் இருப்பாங்க, கெட்ட பக்கம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அவங்க நிற்கிறாங்க. நானும் அவங்க லைனில் சேர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். வாய்ப்புக்கு நன்றி. பின்னாடி வாய்ப்பு கிடைச்சா விரிவாக பேசுகிறேன். நேஷ்னலில் ஒரு ஞாபகம் மறந்துட்டேன். நான் வந்து இதில் நம்ம இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷனில் வந்து 2005லேருந்து நேஷ்னல் ஜட்ஜாக இருக்கிறேன். அதனால் எனக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் எவ்வளவோ பார்த்துக்குறோம், கலெக்டர் மீட்டிங்கு, அப்புறமா ரீசர் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணேன். அசம்பிளி செஷன் வரும், அசம்பிளி கொஸ்டின்னு, கட் மோஷன், அந்த மோஷன் இந்த மோஷன்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஓய்வு பெற்றுட்டு நான் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பாடி பில்டிங்கை பற்றி எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தனியாக கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட், ஓகே. அது குழுவிலலாம் கூட நான் போடுறதில்ல, ஃபேஸ்புக்கில் போடுவேன், குழுவில் போட மாட்டேன். ஏன்னா அது வந்து அந்த ட்ரங்கோடு நிற்கணும். அது யாருனாலும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேளுங்க, பாடி பில்டிங் பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான், கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றமேறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றமேறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பூவிதழ் மலர்
குன்றமேறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். தேவியரிருவர் மேவிய குகனே, தேவியரிருவர் மேவிய குகனே, திங்களை அணிந்த சங்கரன் மகனே, தேவியரிருவர் மேவிய குகனே, திங்களை அணிந்த சங்கரன் மகனே, பாவலர் யாவரும் பாடிய வேந்தனே, பாவலர் யாவரும் பாடிய வேந்தனே, பன்னொளி வீசிடும் ஷண்முகநாதனே, பன்னொளி வீசிடும் ஷண்முகநாதனே, கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் பரம். குன்றமேறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். நான் ஆனந்தகிருஷ்ணன் டிஆர் ரிட்டையர்டு. நான் என் வீட்டில் இந்த லைப்ரரியிலேருந்து ஒரு 50 புத்தகங்கள் கொண்டாந்துருக்கிறேன். இந்த டயஸில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. அது ஏற்கனவே நண்பர்கள் எடுத்துட்டாங்க. மீதி இருக்க எல்லாமே மோட்டிவேஷ்னல் ஆன்மீக புக்கு தான். தேவையானதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. இங்கே காலி பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர்கள் வரும்படி அழைக்கிறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மோக வைத்து, மோகத்திலே என்னை மோக வைத்து, ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனைப் போல், ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனைப் போல், மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன? மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட, வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட, சுவையோட நானாட எனை நாடி இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வரவாய். தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன? நன்றி. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் ஆரம்பத்திலேருந்தே இந்த இசை குரூப்பில் அறிமுகமாகியிருக்கேன், மெம்பராக இருக்கேன். ஆனால் 2 முறை நான் அடியேன் பேர் ஜானகிராமன், ஜேஆர் ரிட்டையர்டு. 2015 ஜனவரியில் நான் பணி ஓய்வு பெற்றேன். தூத்துக்குடி ஜேஆராக இருந்து பணி நிறைவு பெற்றேன். சார் மிஸ்டர் மோகன் சார், நான் டிஆர்பிடிஎஸ்ஸாக இருக்கும்போது அவங்க ஜேஆர் சிசியாக இருந்தாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருந்தேன். அடுத்து நந்தகுமாரி மேடமும் தூத்துக்குடிலாம் வருவாங்க, அவர் பார்ப்பாங்க, அறிவிப்பிட்டேன். நான் இந்த கூட்டத்திலையும் தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்தே மெம்பராக இருக்கேன். 2 முறை வர முடியாத காரணம் என்னவென்றால், முதல் முறை இங்கே கூட்டம் போடும்போது நான் என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், அங்கேருந்தே நான் மெசேஜ் போட்டேன் அவனுக்கு. அவனுக்கு ஞாபகம் இருக்குது, நான் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறதுனால வர முடியாத சூழலாகிவிட்டது அப்படின்ட்டு. அடுத்த கூட்டம் போடும்போது என் டாக்டர் ஹைதராபாத்துக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண, நான் தான் என் தலைமையில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனால் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அதனால் வர முடியல. இந்த வட்டம் பேசினா அவங்களே பேசினாங்க, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு போட்டு நான் வந்துட்டேன் இந்த வட்டம். அதனால் இந்த வட்டம் அனைவரையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டதுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக ஒரு சின்ன ஹெல்த் செக்கப், இது நான் சிறு வயதிலிருந்தே செய்கிறேன். இப்போ நண்பர் சகோதரர் மோகன் மாதிரி எல்லாரும் இளமையாக தேகமாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பினை சில ப்ராக்டிக்கல் மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி செய்தால் நாம் நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஆனந்தமாக இருக்கலாம் என்றும். சில பேருக்கு வயசை தாண்டின பிறகு தான் சுகர் அது இதெல்லாம் வருது. ஆனால் வந்தாலும் சரி வராட்டியும் நான் சின்னதை செஞ்சு காட்டுறேன், அது மாதிரி ஒரு பார்வை பாருங்கள். செஞ்சால் அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக இது உணவு மாதிரி தான். 3 மணி நேரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய காலை இரவு உணவுக்கு முன் நம்ம செஞ்சோம்னா மிக சிறப்பாக இருக்கும் ஒரு பயிற்சி. நான் செய்து மட்டும் காட்டுகிறேன்.
ஆ காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம எந்திரிச்சோன்னா கொஞ்சம் அமைதியாக கேட்போம். எந்திரிச்சோன்னா நம்ம வந்து போய் ஒன்று சில பேர் பாத்ரூம் போவோம், சில பேர் வந்து பல்லு விளக்கும் நினைப்போம். பல்லு விளக்கி விட்டு முடித்தவுடன் ஒரு சின்ன ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த இருக்கிற லங்ஸு எல்லாத்துக்குமே மிக நல்லா இருக்கும். சளி வைக்காது, சளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படாது. மூக்கு வந்து இருக்கும். இந்த தலையில் உள்ள அத்தனைக்குமே வந்து நல்ல ஒரு பயிற்சி. அதை நான் எப்படின்றத சொல்லித்தரேன். ஆ போடுறேன். அடுத்து வந்து கண்ணிற்கான ஒரு பயிற்சி. இதையும் நான் செய்து காட்டுகிறேன். இதை செஞ்சோம்னா இந்த கண்கள் உள்ள எல்லா நரம்புகளும் நல்லா ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சிறு வயசுலேருந்தே கண்ணாடி போடுறேன். எப்படி போடுவேன்னா படிக்கிறதுக்கு மட்டும்தான் போடுவேன். மற்ற நேரங்கள்லாம் பெரும்பாலும் கழட்டி வச்சுக்கணும். நல்லா ஆக்டிவாக இருக்கும். எவ்வளோ இதாக நம்பலாம். ஏன்னா அதுக்கு என்னென்னா நம்ம கண்ணுக்கான ஒரு பயிற்சி ஒரு இது. அதையும் செய்து காட்டுகிறேன், பாருங்கள். அடுத்து நம்ம வந்து வயசு தேவையான எலும்பு தேய்மான அதெல்லாம் சொல்கிறோம். மூட்டு வலின்றதெல்லாம் சொல்கிறோம். இந்த மூட்டு வலிக்கான ஒரு சின்ன பயிற்சி நம்ம சேரில் உட்காந்து தான் செய்யணும். அதை எப்படின்றத செஞ்சு காட்டுறோம். ஒரு சேரில் நல்லா பாருங்க. ஒன்றில் இப்படி உட்காந்து இந்த காலை மட்டும் இந்த கையை வச்சுக்கோங்க. காலை மட்டும்
தூக்கி விட்டு இந்த பகுதியை மட்டும் இப்படி இப்படி முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுங்க. அடுத்து வந்து லேசாக இறக்கிட்டு கீழே இப்படி இப்படி ஆட்டுங்க. அப்புறம் திருப்பி இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து இந்த கால் முடிஞ்ச வரைக்கும் இதை உங்களுக்கு இதாக இருக்கும். அடுத்து இந்த கால் இந்த மாதிரி செய்தோம் என்றால் இந்த மூட்டு வலி அனைத்தும் போய்விடும். அதற்கடுத்து 2 கால்களையும் சேர்த்து இந்த மாதிரி பயிற்சி செய்தால் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். இப்படி செய்ய வேண்டும். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இப்படி பண்ணிட்டு இது பண்ணோம்னா மூட்டு வலி வந்து 24 ஹவர்ஸ் கேரண்டி. அது மாதிரி தினசரி நம்ம முடிஞ்ச வரைக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடிய பயிற்சி அனைத்தும் உணவுக்கு முன்னாடி. அடுத்து நிறைவுபடுத்துகிறேன். ஒன்றே ஒன்று, இரவு படுப்பதற்கு முன் நல்ல ஆனந்தமாக உறங்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாருக்கும் உண்டு. அது இந்த உடற்பயிற்சியில் எத்தனையோ ஒரு வீடியோவில் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. ரைட் பண்ணுறேன். அடுத்து இல்லை முடிச்சிட்டேன். இது ஃபைனல். உணவுக்கு அதாவது உறங்குவதற்கு முன் நாம் வந்து சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம் நினைக்கிறவங்க 8 மணிக்கெல்லாம் முடிச்சுடுங்க. 8 to 9க்குள்ளே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சின்ன சின்ன வேலைகளை தான் பார்த்துட்டு படுப்பதற்கு முன் நான் இந்த ஒரு பயிற்சி செஞ்சுட்டு தான் பேசாமப்படுவேன். அது மாதிரி செஞ்சிட்டோம்னா நல்ல ஆனந்தமாக உறங்கவும் செய்யலாம். அதே நேரங்களில் அங்கங்கே நிற்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே மண்ணீரல் கல் அந்த இடத்துல வயிற்று பகுதிக்கு போகாமல் போய் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம பாத்ரூம் போயிடலாம். அந்த மாதிரி சூழல் ஏற்படும். அது மாதிரி பண்ணிவிட்டு நான் நிறைவுபடுத்தினேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். சொல் 1, பொருள் 2. ஒரு சொல் இருக்கும், அதுக்கு 2 பொருள் இருக்கும். அதுதான் கேள்வியாக கேட்குறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறும். எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். முதல்ல நான் நிறையா தயார் பண்ணியிருக்கேன், ஆனால் குறைச்சிக்கிறேன். ஒரு 20ஓட முடிச்சுக்கிறேன். காட்டில் வாழ்வது, கையில் மாட்டுவது ஒரே சொல்லா இருக்கும். விலங்கு, ஓகே. நிலவின் மறுபெயர் மாதத்தை குறிப்பது. திங்கள், வெரி குட். கிழமைகளில் 1, உலோகங்களில் 1, வெள்ளி. எழுத உதவுவது, கண்களில் தீட்டுவது. 4 1 பங்கு நடக்க உதவுவது, கால். யானையை குறிப்பது, அடுப்பில் எறிவது. கரி கரி கரி, அதாவது யானைக்கு மறுபெயர் கரி. வானில் பறப்பது, படித்து வாங்குவது, பட்டம். தைக்க உதவுவது, புத்தகம் என்பது. பாலின் மீது படர்வது, உடையை குறிப்பது. ஆலயத்தில் ஒலிப்பது, கழுத்தில் அணிவது, மணி. கடித்தால் இனிக்கும்,
கடித்தால் இனிக்கும். யானையை குறிக்கும். யானையை குறிக்கும். வேழம். ம்? வேழம். வேழம். நாம் தினமும் உண்பது பறவைகளில் ஒன்று. நாம் தினமும் உண்பது பறவைகளில் ஒன்று. அன்னம். கடித்தால் இனிக்கும். மூங்கிலை குறிக்கும். இல்ல கடித்தால் இனிக்கும் மூங்கிலை குறிக்கும். இழை. இழை. இப்போ 25 வரைக்கும் வந்துருக்கு. பாரு. கடித்தால் இனிக்கும் மூங்கிலை குறிக்கும். இழை. 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 சொல்ற விடுங்க. உறுப்பின் வேறு சொல் இயந்திரத்தை குறிப்பது. உறுப்பின் ஒரு சொல் இயந்திரத்தை குறிப்பது. பொறி. ஆடையை குறிக்கும். ஆடையை குறிக்கும் இசைக்கருவிகளில் ஒன்று. ஆடையை குறிக்கும் இசைக்கருவிகளில் ஒன்று. கையில் முடியும். கைங்கிற வார்த்தையில் முடியும். உடுக்கை. உடுக்கை. உங்களுக்கு 20 மார்க் சார். குழந்தையை குறிக்கும் அரைக்க உதவும். குழவி. பெண் யானையை குறிப்பது பொருளை கீழே விழாமல் பார்ப்பது. ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பிடி. 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 ஆண் பிடி. அது யானைக்கு பிடிங்கிறது உண்டு. மரங்களில் ஒன்று. அது இல்லை. ஐம்புலன்களில் ஒன்று எப்பொழுதும் பேசுவது. ஐம்புலன்களில் ஒன்று எப்பொழுதும் பேசுவது. வாய். சார் படம் சார். ஐம்புலன்களில் ஒன்று எப்பொழுதும் பேசுறது மெய்யா தானே பேசணும். உண்மை. அது மாதிரி ஐம்புலன்களில் ஒன்று மெய். திணையின் உட்பிரிவு. திணையின் உட்பிரிவு பசு தருவது. பசு தருவது என்ன? பால். பால். அவ்வளவுதான். உலகத்தை குறிக்கும் பெயர் கண்களை திறந்து. கண்களை திறந்து டேஷ். கண்களை திறந்து டேஷ். பார். 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 முக்கணிகளில் ஒன்று. பெரிய என்பதன் பொருள் பலா. மா. மா. கடித்தால் இனிக்கும் மூங்கிலை குறிக்கும். போறோம் சார். முடிச்சிடலாம் சார். ரொம்ப நன்றி சார். கலகலப்பாக இருந்தது. மிக கலகலப்பாக இருந்தது. அச்சர் பேசணும். போறோம் சார். போதும். சார் இந்த இதோட முடிச்சிடறேன். இந்த 35 கடித்தால் இனிக்கும் மூங்கிலை குறிக்கும். கழை. முடிச்சிடலாமா?
35 இன்னும் இருக்கு. போகிறோம் போகிறோம் போகிறோம். கேட்கட்டும். சரி. உறுப்பின் வேறு சொல். போகிறோம் போகிறோம். உறுப்பின் வேறு சொல் இயந்திரத்தை குறிப்பது. பொறி. பொறி. ஆடையை குறிக்கும் இசைக்கருவிகளில் ஒன்று. ஆடையை குறிக்கும் மோகன் சார் சொன்னார். அப்படியா? முடிச்சிட்டேன் சார். ரைட்டு. ஓகே. இந்த இந்த இதில் மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் முடிச்சிடறேன். துணியை மடிக்க அவ்வளோதான். ரைட்டு. மணிமா 2 பேர் பேசணும். சரி. போகிறோம். இது ஒன்றே ஒன்று கடைசி. ஏறி செல்வது நாள்தோறும் புத்தகம் படி. புத்தகப்படி படி. அவ்வளோதான். வணக்கம். மிக்க நன்றி. மாலதி அவர்களே, சென்ற கூட்டத்திற்கு வராமல் இந்த கூட்டத்திற்கு புதிதாக வந்துள்ளவர்களை அறிமுகம் செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 2004 அக்டோபர் மாதம் ஓய்வு பெற்றேன். எனக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. மகள் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. நான் இங்கே மகனோட இருக்கேன். எனக்கு ரொம்ப பாலிய நண்பர்னு சொன்னேன் மிஸ்டர் பெருமாள் சாமி, சுகுமார், அனந்தகிருஷ்ணன் அவங்கெல்லாம். இப்போ அவங்களெல்லாம் இங்கே வந்து இந்த மீட்டிங்கில் பார்த்ததில் எனக்கு கிருஷ்ணராஜ், அதே மாதிரி ஆர்சிஎஸில் அவர் மிஸ்டர் குருசாமி, இவங்களெல்லாம் இப்போ நான் புதுசாக பார்த்ததுனால மிஸ்டர் சாரெல்லாம் வந்து நான் அடிக்கடி இந்த ஆன்மீக இதில் பார்க்குறது உண்டு. அது தவிர வேறு ஒன்றும் எனக்கு ரொம்ப இது இல்லை. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த விழாவில் கலந்துக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. மிஸ்டர் சண்முகம் அவர்களை இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் சந்தித்தேன். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கம் நடந்துகிட்ருக்கு, ஏன் சார் நீங்கள் வந்து கலந்துக்கூடாது அதில் அப்படின்னாரு. சரி அப்படின்னா நான் வரேங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட சொன்னதோட விளைவு தான் இப்போ இங்கே வந்து எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் தௌலத் ராமன், ஓய்வு பெற்ற துணைப்பதிவாளர். என்னுடைய சர்வீஸ் பூராவுமே சீனியர் இன்ஸ்பெக்டராலும் சரி, கோஆப்ரேட்டிவ் சப்ரீஸாக இருந்தாலும் சரி, டிஆர் இருந்தாலும் சரி, எல்லாமே ரீசர் ஆஃபீஸு. ஹெட் ஆஃபீஸை விட்டு எங்கேயுமே போகல. ஆரம்பத்தில் இருந்து ரீசர் ஆஃபீஸ்லேயே எல்லா கேட்டகரிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு 2 வருஷம் டிஆராகவும் இருந்துட்டு ரிட்டர் ஆகிட்டேன். இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண திருமதி நந்தகுமாரி மற்றும் திரு மோகன் 2 பேர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடையாறில் திரு மோகன் அவர்கள் தூப்பா கடனாக பணியாற்றிய போது நான் அலுவலக கண்காணிப்பாக பணியாற்றினேன். அதே மாதிரி பதிவாளர் அலுவலகத்தில் வந்து பணிபுரியும் போது திருமதி நந்தகுமாரி அவர்களிடமும் அவங்க ஜேஆர்ஐஏபியாக இருக்கும்போது நான் டிஆர் இன்ஸ்பெக்ஷன் செல்லாகவும் பணிபுரிந்து 2 வருஷம் டிஆர்ஐவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு 2004 ஜூலை 31 ரிட்டர் ஆகிட்டேன். இந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் 20 years ஆஃப் மை ரிட்டையர்ட் சர்வீஸ். தேங்க்யூ. குருசாமின்னு பேர். கேட்கலையே. இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு வந்து அமெரிக்கா குருசாமின்னு பேர் வச்சுருக்காங்க. நான் வந்து 2005 ரிட்டையர் ஆனேன். அதை நான் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றியதிலேயே நான் கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தில் தலைவராக இருந்தது தான் எனக்கு ஞாபகமே இருக்குது. பணிபுரிந்தது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. அப்படி ஒன்றும் பெரிய சர்வீஸ் எல்லாம் பண்ண மாதிரி எனக்கு நினைவில் இல்லை. ஆனால்
இந்த பணியாளர் சங்க கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தில் இருந்ததில் சில பல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நிறைய செஞ்சுருக்கேன். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். கூடுதல் பதிவாளராக இருந்தார். அப்புறம் ஐசிடிபி ஒரு அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார், ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் கூட்டுறவு சார் பதிவாளராக அப்போ பிடிஎஸ்சி ஒன்றா இருந்தது. இப்போ 2ஆக இருக்குது. முன்னாடி ஒன்றா தான் இருந்தது. ஏஆர் 1 2ன்னு இருந்தது. இப்போ இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்றா தான் இருந்தது. அப்போ என்கிட்ட வந்து நான் அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால எல்லா கூட்டுறவு சார் பதிவாளரும் என்கிட்ட வந்து முறையிட்டாங்க. என்ன தினம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இது அடிஷனல் சாரை போய் பார்க்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா நாங்கள் இப்போ இது பாமாயில் டின்னை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த கேவலமான நிலைமையெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சங்கம் நடத்துறீங்கன்னு கேட்டாங்க. நான் இது அடிஷனல் சார் லெவலில் இருக்காரு, அவரை போய் இப்படியெல்லாம் கேட்குறது நல்லா இருக்காது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த இவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவரை போய் பார்க்க போயிட்டேன். இந்த மாதிரி சீட்டு கொடுத்துட்டு உள்ளே போனோன்னே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த அடிஷனல் சார் பேரை சொல்ல வேண்டான்னு நான் மரியாதை கருதி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேசிவிட்டு, இனிமேல் உங்கள் சிஎஸ்ஆர்சி யாரையும் வந்து என்னை பார்க்க சொல்ல வேண்டாம், நீங்கள் வந்து பார்த்த நேரத்துலேருந்து நான் அதை நிறுத்திடுறேன், நீ யார் இந்த ஜேஆர்டி சொல்லிவிடுங்க, உங்கள் கல்வி விஷயத்தையும் சொல்லிவிடுங்க, அது பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த சங்கத்தின் மூலமாக நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம துறை பணியில் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை, என் ஞாபகம் இல்லை. அதை விட என்ன ஒரே ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, பதிவாளர் அலுவலகத்திலே ஒரு இணைப்பதிவாளர் எல்லா ஸ்டாஃபையும் இந்த வேட்டி கட்டியிருக்கான்ல அவனை கூப்பிடு, இந்த ஜன்னல் ஓரமாக உட்காராத நீ செத்து போயிடுவேன், கரண்ட்டு செஞ்சு சாக்கெட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு ரமணின்னு ஒரு எஸ்ஐயை கூட அது மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பரவலாக நான் சென்னை மாவட்ட தலைவராக இருந்ததுனால என்கிட்ட சொன்னாங்க, என்னையா அதை ஒரு சீனியர் மோஸ்ட் ஜெயந்தி சார் அவரை போய் எப்படி இதை பார்க்குறது கொள்றதுன்னு பார்த்தா அவர் அதை நிறுத்துகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் சங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு உள்ளே போயிட்டு ஒன்றும் சார் இந்த மாதிரி இந்த வேட்டிக்கிட்ட ஒன்று கூப்பிடு, ஏன் அவருக்கெல்லாம் பேர் இல்லையா, அந்த ஜன்னல் வாரமாக உட்காராத, கரண்ட் சாக்கடிச்சு செத்து போவேன், இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் அவங்களாம் நம்ம கல்விக்கு தானே சார், அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்குது, அதை ஒரு பொலைட்டாக சொல்லலாம், நீங்கள் ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் தான், நாங்கள் அதை ஒன்றும் குறைச்சி மதிப்பில்லை, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கூப்பிடுறதெல்லாம் நல்லா இல்லையே சார். அதுவும் அந்த பதிவாளர் அலுவலகத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும், பென்ஷன் சூப்பரிண்டென்ட்டு சுப்பிரமணியம் ரொம்ப தங்கமான ஆள், ரொம்ப விவரமான ஆள், அவ்வளோ மரியாதை கொடுக்குற ஆள். அவரை போய் இந்த வேட்டி கட்டவனை கூப்பிடு, தலைப்பா கட்டவனை கூப்பிடுன்னா அசிங்கமாக இருக்குது சார்னோடனே நான் வந்து நடந்தது தான் சொல்கிறேன். அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார் அதே. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நிர்வாகிகளால் வெளியே போய் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு அது மாதிரி கஷ்டப்படுறது எனக்கு என்னால் பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டார், நான் இனிமேல் அந்த மாதிரி நான் உண்மையிலே இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத, இனிமேல் அந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய இடத்துக்கெல்லாம் போய் வந்தார் அந்த ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார், அன்னைக்கு ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார். அதனால் இந்த சங்கத்தினால நம்ம பணியாளர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் நிறைய செஞ்சுருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு வந்து அந்த கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்ததுனால தான் கிடச்சிது. இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கத்தாளர்களெல்லாம் பெரும்பாலும் ஆர்சிஎஸ்க்குள்ளே சேர்க்கவே மாட்டாங்க. ஐயாமா அவன்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், சங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவான், அதனால் இவங்களெல்லாம் ஆர்சிஎஸ்க்குள்ளே போடக்கூடாதுன்னு போட மாட்டாங்க. ஆனால் நான் இந்த உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, எனக்கு அந்த வாய்ப்பை அளித்தது மரியாதைக்குரிய சார் மிஸ்டர் மகாலிங்கம். அவர் தான் எனக்கு வந்து ஆர்சிஎஸ்க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அளித்தார். அவர் 2 வாட்டி போட்டு, ஒரு வாட்டி சொசைட்டிக்காரங்களே வந்து சார் அவரை எங்களால் விட முடியாதுன்னு அவங்க கேட்டுட்டதுனால மரியாதை வந்துட்டாச்சு. அடுத்த வாட்டி போட்டு அதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எப்படியாவது அங்கே போயாகணும், என்னுடைய டென்யூரில் ஒரு நாளாவது ஆர்சிஎஸ்சில் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டு வந்து அந்த பணியை வாங்கி செஞ்சேன். அந்த இதில் எனக்கு நான் என்னுடைய லைஃப் டைம் வரைக்கும் சாருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் இல்லைன்னா நான் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல நண்பர்கள் அவருக்கு வேண்டியவங்க
அந்த ஆர்சிஎஸ்னுடைய நலன் கருதி சார் நான் அசோசியேட் ஆட்கள் எல்லாம் கொண்டாந்து அந்த ஜி செக்ஷனில் போடுறீங்களே அவர் உட்காந்து வேலை செய்வாரா அப்படின்லாம் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி அவரை போட விடாமல் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு சொன்னாங்க. ஆனால் அவருக்கும் ஒரு கெட்ட பேர் வராத அளவுக்கு நான் சங்கத்து ஆளாக இருந்தாலும் நான் இருந்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு அந்த ஆர்சிஎஸுடைய மரியாதையை குறைக்காமல் நான் ப்ரொமோஷன் ஆகி வெளியே போனேன் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நான் ஏன் இந்த கடைசி லாஸ்ட் நடந்த 2 கூட்டத்துக்கும் வரலன்னா, நான் பெரும்பாலும் இந்த சம்மரில் அமெரிக்காவில் தான் இருப்பேன். 2005 ரிட்டையர் ஆனேன். 2006லேருந்து தொடர்ந்து இந்த வருஷம்தான் நாங்கள் போகலை. 20 வருஷம் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு என்னுடைய செகண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு வருவேன். எனக்கு 2 டாக்டர், ஒரு டாக்டர் இங்கே இருக்காங்க, ஒரு டாக்டர் அங்கே இருக்காங்க. அதனால் 6 மாதம் இங்கே 6 மாதம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம்தான் ஒரு முழு வருஷமும் இங்கே இருக்கேன். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொண்டு கொடுக்கிறேன். ஒற்றை வரியில் 1 நிமிடத்தில் அறிமுகம் முடித்துக் கொள்ளும்படி மீதி நண்பர்களை அன்புடன் கேட்டுக்கிறேன். இப்போ என்ன ஒற்றை வரியில் 1 நிமிடத்தில் ப்ளீஸ். ஏன்னா ஒரு 4-5க்கெல்லாம் டீ பிரேக் போகணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவன். அந்த 1990 அப்பாயின்மெண்ட் ஆனேன். என்னுடைய பேர் திருமா வளவன். சார் தான் எனக்கு செகண்ட் ஜேஆராக இருந்தவர். கோயம்புத்தூரில் சார் தான் எனக்கு ஜேஆர். ஊட்டியில் ரெகுலராக இருந்தீங்க, கோயம்புத்தூர் அடிஷனல் சார்ஜாக வந்தீங்க. அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸர்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நான் தான் இளையவனாக இருப்பேன். எனக்கு 59 வயசு தான் ஆகுது. 60 வயசுன்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு வயசு ஏற்றி கொடுத்துட்டாங்க. நான் தான் இந்த கூட்டத்திலே இளையவனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பையன் பெரிய பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். சின்ன பையன் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படிங்களா? விஆர்எஸ்ங்களா? ஓ விஆர்எஸ். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ந்து வருஷம் நடக்கணும். இப்போ என்னை எல்லாரையும் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு நிறைய நாள் வீட்டிலேருந்து அழுதுகிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்கள்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் தூக்கமே வராது. இது மாதிரிலாம் எல்லாரையும் பார்க்கும்பொழுது ஒரு மனசுக்கு சந்தோஷம் வருது. இன்னும் நாம் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். கடைசியாக 31/5/2023 கோயில்பட்டி சர்க்கிள் டிஆர் ரிட்டையர் ஆகிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் உசைன், தென்காசி. 82 பேட்ச், ஜேஏ பேட்ச்சு. ஆமாம், 2095 சிஎஸ்ஆர் ப்ரொமோஷனில் தாளவாடியில் இருந்தேன் சார். ஆமாம், ஐயா தான் எனக்கு கீழே சத்தியமங்கலம் பேக்கேஜ் சிஎஸ்ஆர் போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. ஆமாம், ஏன்னா அது மாதிரி. ஆமாம், 2012 ஐசிடிபியில் எனக்கு சென்னைக்கு டெல்லியில் ட்ரைனிங் அனுப்புனாங்க. ஒரு 2 பேர் இங்கேருந்து போனோம். திரும்பி வரும்போது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தீ பிடிச்சிருச்சு. அதுலேருந்து நான் தப்பிச்சேன். கூட இறந்து போனார். ரொம்ப உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு செகண்ட் பெர்த்து மாதிரி தான். அதில் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்லேயே 35 பேர் இறந்து போனாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்க ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் ஜே 82 குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம். அதில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டூர்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். 3 குரூப் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் தான் இந்த எனக்கு தெரிஞ்சது. கணேசன் சாரை என்னை அறிமுகப்படுத்தி வச்சது. ஆமாம், என்னுடைய 2 பையங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் மூத்தவன் சிங்கப்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கான். பொண்ணு சென்னையில் இருக்கா. இவ்வளோ நான் அங்கேயே சென்னை சிங்கப்பூரும் போயிட்டு இருக்கோம். தென்காசினே இருப்பேன். ரொம்ப அனைவரும் நன்றி சார்.
என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் துணைப்படிவாளராக 2003 ஜூன் மாதம் பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்ற பின்னர் 15 ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் சட்டம் பேசுகிறது என்ற இதழில் துணை ஆசிரியராகவும் 15 ஆண்டுகள் பணியாற்றினேன். என்னுடைய பெயர் ஜெயவேலு. கடைசியாக இணைப்பதிவாளர் சென்னை மண்டலத்தில் பணியாற்றினேன். இந்த கூட்டத்தில் அனைவரும் முதியோர்களாக இருக்கின்றோம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முதியோராக இருக்கின்றோம். இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். முதியோர்களாக இருக்கும்போது, கல்விமான்களாக இருக்கும்போது ஒரு தவறு செய்துவிட்டால் அது பெரிதாக அதை எதிர்த்து பேசுவார்கள். அந்த வகையில் கவி காளமேகம் புலவர் கம்பர் ஒரு நாராயணன் என்று சொல்வதை நாராயணன் என்று ஒரு இடத்திலே சொல்லிவிட்டார். அதில் கோபப்பட்டு அவர் ஒரு பாடல் எழுதினார். கவி காளமேகம், நாராயணனை நாராயணன் என்று கம்பன் ஓராமல் சொன்ன உறுதியால் நேராக வார் என்றால் வரு என்பேன், வாழ் என்றால் வள்ளு என்பேன், நார் என்றால் நர் என்பேன் நன் என்று கம்பர் பாடிய கம்பர் கவி சக்கரவர்த்தி. இருந்தாலும் அவர் தவறு செய்துவிட்டார் என்று கவி காளமேகம் புலவர் எடுத்துரைத்தார். நாம் வயதான காலத்திலே இந்த மாதிரி சில தவறுகள் செய்ய நேரிடும் போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு செய்தியினை சொல்லி இந்த அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் சார். அப்புறம் மணிமாறன் சார், அப்புறம் இங்கே ஆர்கனைசராக இருந்து திரைக்கு பின்னாலே இயக்கி கொண்டிருக்கின்ற மோகன் சார், இவரோட ட்ரைனிங்கில் ஆரம்பித்து என் பயணம் என்பது 30/9/2023 அன்று பணி ஓய்வில் இருந்து துறையிலிருந்து விடுபட்டிருக்கிறேன். அசோகன் சார் ஜேஆர் ஐஐபியாக இருக்கும்போது நான் அங்கே பணியாற்றிய ஒரு இது இருக்குது. நல்ல அலுவலர்களிடம் நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த விதத்திலே இந்த கூட்டுறவுத்துறையில் நுழையும் போது எனக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி கொடுத்தவர் ஏன் இந்த துறைக்குள்ளார வந்த அப்படின்னு கேட்டார். எல்லாருமே டிஸ்கரேஜிங்காக தான் பேசினாங்க. ஆனால் நான் பணி ஓய்வு பெற்ற பின்பும் இப்போதும் சொல்கிறேன், கூட்டுறவுத்துறையிலே பணியாற்றிய அனுபவம் என்பது மிகவும் நல்ல அனுபவம். ஏனென்றால் மக்களுக்கு நம்மளால் செய்யக்கூடிய சேவை என்பது இந்த துறை மூலமாக செய்ய முடியும். வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை இதெல்லாம் செய்யலாம். இருந்தாலும் இந்த துறை மூலமாகவும் நாம் செய்ய முடியும் என்பதனை நான் மனப்பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் இது பண்ணியிருக்கேன். தோழர் குருசாமி சொன்னது போல் கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்துடைய மாநில தலைவராக இருந்தபோது அவர் எந்த அலுவலரை குறிப்பிட்டாரோ அந்த அலுவலர் நமது துறைக்கு பதிவாளராக வந்தபோது அவரோடு நீண்டிய நெடிய சண்டை போட்டது போது அவர் இனிமேல் உன்கிட்ட பேச முடியாது, நீங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்ற அளவுக்கு அவர் பேசினார். அந்த மாதிரியான ஒரு வலிமை என்பது, நெஞ்சுரம் என்பது எங்கே இருந்து கிடைக்கிறது என்றால் இந்த மாதிரி சங்கங்களில் நம்ம சங்கமிக்கும் போது தான் கிடைக்குது. இங்கே பேசிய மூத்தவர்களாகவும் அலுவலர்களாகட்டும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆன்மீகத்தில் உண்மையிலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. நான் ஆஃப் பெரியாரிஸ்ட் ஆஃப் இந்த இது ரெண்டும் கலந்தவன், அர்த்தநாரீஸ்வரன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோருக்கு வணக்கம். இந்த நடேசன் கூட்டுறவு பயிற்சி கல்லூரியில் 1989 சீனியர் இன்ஸ்பெக்டராக நாங்கள் 45th HDC ஜாயின் பண்ணினோம். எங்களுக்கு அப்போ லெக்சரராக இருந்தது இங்கு முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் ஓய்வு பெற்ற இணைப்பதிவாளர் KP சின்ராஜ் அவர்கள்.
அவருடைய பணிக்காலத்தில் நாங்கள் அவரிடம் அவர் லெக்சராக இருந்து நாங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். ஹெச்டிசி 45th ஹெச்டிசி. அது வந்து சாரை நான் இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அடுத்தது 45th ஹெச்டிசி எங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் என்னென்னா நாங்கள் எவ்ரி இயர் வந்து ஏதாவது டூர் கண்டக்ட் பண்ணி போயிட்டு வருவோம். எங்களுக்கு பிடிச்சமான இடத்துல எல்லாம் ஃபேமிலியாக எல்லோரும் வருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ கடைசியாக நான் பணி ஓய்வு பெற்ற இடம் வந்து துணைப்பதிவாளராக காஞ்சிபுரத்தில் போன வருஷம் ஜூன் மாதம் பணி ஓய்வு பெற்றேன். திருமாவளவன் சார் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு வருஷம் கூட தான் கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா. ஆக்சுவலி எனக்கு அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கணும். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆகிட்டேன். ஸோ அது ஆனாலும் என்ன பரவாயில்ல. வந்து எனக்கு என்னென்னா என் தந்தையார் வந்து என்னை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை மகளாகவே அவர் ஏற்றுக்கிட்டார்ல. அதை வந்து நான் சிறு வயது முதலே நான் அதை உணர்ந்துட்டேன். அதனால் நான் வந்து அந்த 13 மாதங்களை வந்து நான் பொருட்படுத்தவில்லை. இந்த எஸ்சிஓ குழுவில் சேர்ந்த முதல் நாள்லேருந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப அதாவது இங்கே கவிஞர்கள் அதிகம் இருக்கிற எழுத்தாளர்கள் அதிகம் இருக்கிற குழு. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள் திரு வேபேசா அவர்கள், அவருடைய தீவிர விசிறி நான். அடுத்தது திரு மோகன் ஐயா அவர்கள். இவர்கள் 2 பேருடைய விசிறி நான். போஸ்ட் எது வந்தாலும் படித்து ரிமார்க்ஸ் போடாமல் இருக்க மாட்டேன். அதுபோல் நம்ம ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுடைய எனக்கு நான் சொன்ன மாதிரி சண்டே எல்லோரும் பை தூக்கிட்டு நான்வெஜ் வாங்க போவாங்கன்னு சொல்கிறீங்க. ஜென்ட்ஸ் போவாங்க, லேடிஸ் வந்து சமையலில் இருப்போம். அப்பப்போ நடுவில் ஓடி 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 வந்து சார் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு விடுகதைக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். அதான் எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஆர்வம் உண்டு. மற்றபடி எனக்கு கமெண்ட்டு தான் எழுத தெரியுமே தவிர மற்றபடி வேறு எதுவும்லாம் எழுத தெரியாது. அதனால் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது. என்னுடைய பெயர் சாய்குமாரி. மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். 80 வயது முடிந்து வந்து இன்னைக்கு 80 வயதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து 80 வயசுக்கு கீழே இருக்கும் நிறைய பேர். எனவே முதலில் அந்த 80 வயது முடிந்தவர்களிடம் இருந்து நான் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். முதல்ல அனைவரின் சார்பாக சொல்லிடுறேன். என்னுடைய பெயர் வந்து ஏ இளங்கோ. 43வது கூட்டுறவு பட்டய படிப்பு. ஆமாம் ஒன்றா மேடம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்கிறீங்க. அவன் நம்மளுடைய கன்வீனர் மேடம் வந்து நந்தகுமாரி, நாங்கள்லாம் வந்து ஒரே 43rd எஸ்டிசி வந்து முதலாக வந்து இங்கே நான் ஒரு 2 நிமிஷம் எங்கே சாருங்க நீங்கள் தானே சொன்னீங்க, ஒரு 2 நிமிஷம். முதலாக வந்து நான் வந்து பணியில் சேரும்போது பதிவாளர் அலுவலகத்தில் வந்து ஐயா சார் மகாலிங்கம் சார் வந்து ஜீசு கொண்டு அவர் இன்னைக்கு இங்கே இருக்கார் போயிட்டாரா? ஸோ அவரை நான் வணங்குகிறேன். அதுக்கு பிறகு எஸ்ஐயா முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சிஎஸ்ஆரா பணியிடம் சேரும் பொழுது வந்து ஜனார்த்தன் முன்ஜி சார் வந்து அப்போ ஜேஆர் பிடிஎஸ். ஆனால் அவர் என்னைய மறந்துருக்கலாம், ஏன்னா அவர் நிறைய பேரை பார்க்குறவர் வந்து. அதனால் இன்னைக்கு அவர் இந்த அரங்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது வந்து. அடுத்து வந்து கூட்டுறவு சார் பதிவாளரிலிருந்து துணைப்பதிவாளர் போவித்தியாக பதிவாளர் வீட்டு வசதி அலுவலகத்தில் வந்து திரு ராஜசேகரன் சார் வந்து அப்போ வந்து ஆர்சிஎஸ் ஹவுசிங்காக இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 3 வருஷம் வேலை பார்த்து அங்கேருந்து வந்து நான் பணி ஓய்வு பெற்றேன். இதுதான் இது வந்து ஏதாவது 2 விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு பார்க்குறேன் வந்து. சார் அது நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதாவது வந்து உங்களுக்கு வந்து இனியவை கேட்கேன் அவையேற்று வந்து முருகன் வந்து அவையேற்று சொன்னான். இனியது எது, அரியது எது, பெரியது எது, கொடியது எது எல்லாம் கேட்டுட்டு இனியவை எது அப்படின்னு சொல்றப்ப அவன் முருகன் சொல்றான், அவை சொல்றாங்க இனியது கேட்கேன் தனி நெடுவேளோ இனிது 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 இனிது
ஏகாந்தம் இனிது, அதனினும் இது இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவுடையாரை சாதல், அதனினும் இனிது அறிவுடையாரை கனவிலும் நனவிலும் காண்பதுவே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த கற்றோர் அவையில் வந்து இவ்வளவு தூரம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். வந்து பார்த்த முகங்களாக இருந்தால் கூட புதுசாக பார்க்குறப்ப வந்து அந்த உணர்வுகள் என்பது வந்து ஒரு தனிப்பட்ட முறையாக கிட்டத்தட்ட வயசை குறைக்கிறது மாதிரி தான். பாலசுப்ரமணியன் சார் நாங்கள் அவர் ஜெயாரா இருக்கப்போ அவர் கீழே வேலை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவர் கீழே வேலை பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வந்து இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஸ்கோடா வந்து நாங்கள் வந்து சேப்பாக்கு ஆர்சிஎஸ்ல வந்து அவர்கிட்ட தான் முதல்ல வந்து அவர் தான் சார் அந்த இருக்காங்க. அவர் தான் தவாலை எப்படி கோர்க்குறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் வந்து. ஏன்னா அப்போ தெரியாது நம்மளுக்கெல்லாம் வந்து அப்படி தான் குத்துவேன், தேக்க போடுவேன், தூக்கிடுவேன். அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு எப்படி செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு குரு என்றால் வந்து உண்மையில் அப்படித்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நான் அவரை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். வந்து அடுத்து அது முடியுது வந்து அடுத்து வந்து இந்த எஸ்சிஓ குரூப் அப்படிங்கிறது வந்து மகளிர் சார் நீங்க ரைட் ரைட். அது அடுத்து வந்து எப்படின்னா குரூப்புங்கிறது வந்து பொதுவாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதுமை என்பது வந்து அது வந்து பிரபஞ்ச நியதி. பிரபஞ்சம் அதனுடைய சுழற்சியை அதனுடைய வேலையை அது செஞ்சு கொண்டே தான் இருக்கும். பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து நாம் விரும்பி எதையுமே ஏற்றுக்கொண்டதில்லை. நாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட பொருட்கள் அனைத்துமே வந்து நாம் எதிர்பார்த்தது போல் இருப்பதும் இல்லை. எது நம்மளுக்கு கிடைத்ததோ அதில் எப்படி சந்தோஷப்பட்டுக்கணுங்கிறதான் வந்து வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை முறை. இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லாருடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக கட்டாயம் வந்து எல்லாம் நல்லா இருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காமல் நாமும் வந்து அவங்களை எதிர்பார்க்காமல் இருப்பதற்குரிய ஒரு சூழ்நிலை இறைவன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கார் பென்ஷன் என்ற ஒரு ரூபத்திலே. ஸோ ஆனால் அப்போ மகிழ்ச்சி எப்படி மகிழ்ச்சியா இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. மகிழ்ச்சி என்பது இந்த மனதிற்குள் இருக்கிறது. இந்த மனசை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி ரைட் படிச்சிட்டோம், நம்ம பிறந்தோம், நம்மளை வளர்த்தாங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம கடமையை நம்ம செஞ்சோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கடமையை நம்மளும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு நல்லா வச்சிருக்காங்க கடவுள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்சா 2 பேருக்கு உதவி செய்யணும். இல்லையா இருக்கிற வாழ்க்கையை நோய் நொடி வராமல் இருக்கும் அளவுக்கு ஒரு நல்ல செயல்களில் ஈடுபட்டு காலத்தை கழிக்கணும். அதனால தான் சொல்றேன் வந்து மகிழ்ச்சி என்பது நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அந்த மனத்தை அப்படி பக்குவப்படுத்தி வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். முதுமையை நினைத்து மரணத்தை காட்டிலும் மரண பயம் கொடியது. போயிடுவோமோ அப்படி நினைக்கிறப்ப அது ரொம்ப கொடியது. வந்து அதை காட்டிலும் கொடியது நம்மளுக்கு வயசாகி போச்சுன்னு நினைக்கிறது. அதுதான் பிரச்சனை. வந்து வயசாகத்தான் செய்யும், அது வேலையை செய்யும். எனக்கு வயசாகிட்டு போகுது, பட் என்னுடைய செயல்கள் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம செஞ்சுக்கணும். வந்து அடுத்து வந்து அதனால எல்லோருமே வந்து நல்லபடியாக, அதாவது வெல்த்துங்கிறத காட்டிலும் ஹெல்த்து தான் இனிமேல் நம்மளுக்கு முக்கியம். பிகாஸ் வெல்த்துங்கிறது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்கான். அடுத்ததாக குடும்பத்தை பற்றி சொல்றது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வீட்டில் விளக்கேற்றி வைப்பாங்க இல்லையா, பெண்கள் தான் மேக்சிமம் வீட்டில் விளக்கேற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த குரூப்புக்கு வந்து விளக்கேற்றி வச்சது வந்து நந்தகுமாரி மேடம். ஓகேவா? ஆனால் எரியிற விளக்கு என்றாலும் எண்ணெய் வேண்டும் அல்லவா? அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே அணையாமல் பார்த்து கொண்டிருப்பவர் திரு மோகன் சார் அவர்கள். ஸோ அந்த அந்த விளக்கு கொடுக்கும் வெளிச்சத்தில் தான் நம்மளுடைய பயணம் மேற்கொண்டு நம்ம அதில் தான் இப்போ பயணம் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம் மென்மேலும் இனிதாக அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப வேணும். வந்து பங்களிப்பு இன்னும் அதிகமாக வேண்டும். வந்து ரெண்டாவது, ரொம்ப பேர் பதிவிடுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பேர் பதிவுகள் போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. வந்து இல்லை ஒரே ஒரு விஷயம், சினிமாவில் அந்த அரங்கு நிறைந்த காட்சிகள் அப்படின்னு போடுவாங்க 50 நாள் 100வது நாள் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஆக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின், நகைச்சுவை நடிகை எல்லாம் ஒரு படம் எடுக்கிறது மாதிரி. அந்த படத்தை பூரா வந்து படம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஆட்கள் வந்து அழகா இருக்காங்க, அறிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு நாங்க இருக்கோம். அதுக்கு நாங்க கொஞ்சம் பேர் இருக்கோம். வந்து எனவே இதை அரங்கு நிறைந்த காட்சிகளாக கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்கு. அதை அதே மாதிரி ஆக்கி காட்டுவோம், இனிமேல் ஆக்கி காட்டுவோம் கட்டாயம். வந்து எந்த சொல்லி இவ்வளவு பெரிய இதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. திருநாவுக்கரசு சார், சாமுவேல் சார், எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல நான் மிகவும் கடவுள். அந்த ஒவ்வொரு பற்றி சொல்லணும்னு நினச்சேன், வாய்ப்பு இல்லை. ராஜமாணிக்கம் சார் காலையில் எந்திரிச்சோன்னே நான் முதல்ல அந்த சிந்தனை சிதறல் தான் பார்ப்பேன். சிந்தனை சிதறலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து
ஐயா கேபிபி ஐயா அவர்கள் வந்து ஒரு சில பதிவுகள் போடுவார். அது வந்து ஒரு இந்த ஆன்மீக பதிவுகள்னாலும் சரி, இல்லை வாழ்க்கையை ஒட்டிய பதிவுகள்னாலும் சரி, அவ்வளோ அது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் ஈசனை எப்படி பாடினாரோ, அதான் அதுக்கு வந்து அந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்து அதை படிச்சிருக்கேன். நான் நிறைய தடவை உங்களுடைய பதிவுகளை நான் 1க்கு 2 தடவை 3 தடவை எப்பயுமே படிப்பேன் வந்து. ஏன்னு சொன்னோம்னா அதில் கிடைக்கும் அமைதி, அதில் கிடைக்கும் சாந்தம் வேறு எதுவுமே கிடைக்காது அப்படி என்பதை நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த பதிவுகள் போட்டுக்கொண்டு அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ஆர்கே சந்திரசேகரன். கடைசியாக கன்னியாகுமரியில் ஜேஆராக ரிட்டையர் ஆனேன். கடந்த ஆண்டு ஜூலை 2023 ரிட்டையர் ஆனேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் பார்த்து சார். வேறு எல்லாரையும் சீனியர் ஆஃபீஸர் சாரு, கிரெடிட் சாரு, பேர் சொல்ல மனசு வரல சார். அப்போ வந்து சுகர் ஃபெடரேஷனில் இருந்தாங்க சார். எல்லாம் தெரியும், பேர் தெரியும். எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மேடம் வந்து கூப்பிட்டது 10 டைம் சார். சார் நான் ஃபஸ்ட்டு விருத்தாச்சலம் டிஆராக இருந்தேன். இப்போ கன்னியாகுமரி ஜேஆராக ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ நான் இருக்கிறது வந்து செங்கல்பட்டு, சொந்த ஊர் தஞ்சாவூர். சரி சார், தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா. இப்போ நிகழ்ச்சி நடத்துறதுலையே ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு 5 நிமிடம் மட்டும் டீ பிரேக் போயிட்டு வந்து பேசுபவர்கள் மறுபடியும் பேசலாம்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பதிவாளர் ஓய்வு. 1968 பணிக்கு வந்து 2005 ஜனவரியில் ஓய்வு பெற்றேன். ஒரு 4 ஆண்டு காலம் கடலூரில் பணியாற்றிவிட்டு 72 பதிவாளர்கள் வந்த பிறகு 2001 ஜூன் வரையில் ஆர்சிஎஸ் ஆஃபீஸில் தான் பணியாற்றினேன். என்னுடைய 30 ஆண்டு கால பதிவாளர்கள் பணியில் ஒரு 22 வருஷம் எஸ்டாலிஷ்மெண்ட் சம்பந்தப்பட்டது. டிசிப்ளினரி ஆக்ஷன், பிஏ செக்ஷன் அசிஸ்டண்ட்டு, பிஏ சூப்பரண்டன்ட்டு, தென் பிஏ டு ஆர்சிஎஸ்ஸு. பிஏ டு ஆர்சிஎஸில் ஒரு 6 வருஷம்தான் அதுலேயும் இருந்தேன். 2001 என்னை தூக்கி ஆட்சி மாற்றம் வரும்போது என்னையும் ஆட்சி மாற்றம் செய்து டிஆர் ஃபிஷரிஸ் ஆஃபீஸுக்கு மாற்றினாங்க. டிஆர் ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் 1 வருஷம் இருந்த பிறகு லீனா நாயர் ஐஏஎஸ் வந்த பிறகு அவரோட கெஞ்சி கூத்தாடி, ஏன்னா நம்ம வந்து மெட்ராஸை விட்டு போனதுனால லாய்ட்ஸ் காலனியில் ஒரு 30 வருஷம் குடியிருந்தேன். கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில், ஒரே குவார்ட்டர்ஸில். அதை நம்ம காஞ்சிபுரம் போகும்போது இந்த வீடை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் என் பிள்ளைங்க படிக்கிறதுனால நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நம்ம சாரங்கி ரிஜிஸ்ட்ரார் அண்ட் சந்தானம் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் அப்போ செக்ரட்டரியில் இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க மகாலிங்க, இது வந்து காஞ்சிபுரம் வந்து 62 கிலோமீட்டர் இதுக்குள்ளே தான் வருது. அதனால் இது வந்து மெட்ராஸில் தான் வருது. 2வது காஞ்சிபுரம் சென்ட்ரல் பேங்க் வந்து அதனுடைய பிரான்ச்சஸில் ஒரு 30 மெட்ராஸ்லேயே இருக்குது, பல்லாவரம், கிண்டி அங்கன்னு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்னை திரும்ப இங்கே வந்து அதை வந்து எனக்கு வந்து அந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து காலி பண்ண வேண்டாம்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அதனால் 2003 வரைக்கும் அங்கே இருந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் டிஆர் ஃபிஷரிஸ்னு காஞ்சிபுரம் சென்ட்ரல் பேங்க் போகும்போது சரவணன் இருந்தார், ஜேஆர்எஸ். அவர் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்னால அப்போ லீவ் போடும்போது அங்கே எனக்கு ஒரு எஸ்ஓ பொறுப்பு கொடுத்தாங்க கொஞ்ச நாள். இது நான் என்ன நினைக்கிறேன்னா 2001 ரீசார் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் டிஆர் ஃபிஷரிஸ் வந்து அது ஒரு ஸ்டேட் லெவல் போஸ்ட்டு. பெருமாள் சாமிக்கெல்லாம் தெரியும், ராஜமீனெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு பூரா இருக்கிற ஃபிஷரிஸ் சொசைட்டிக்கு ஒரு விசிட் போக வேண்டிய ஒரு பொறுப்பு. டிஆராக இருந்தால் கூட 1 வருஷம் அங்கே ஜேஆர் ட்ரைனிங் மாதிரி நான் கன்சிடர் பண்ணேன். அங்கே போகும்போது எம்பி நிர்மலா ஐஏஎஸ் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்னால ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எஸ்ஏயாக இருந்ததுனால ஓரளவு பழக்கம் வந்தது. அவங்க நல்லாவே ஒரு மரியாதை கொடுத்து நல்ல போஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே சென்ட்ரல் பேங்க்கில் போகும்போதும் ஜேஆர் போஸ்ட்னா அங்கே 1 வருஷம் எனக்கு ஜேஆர் போஸ்ட்டில் ஒரு ட்ரைனிங் கிடச்சிது. அது முடித்த உடனே எனக்கு சேலம் சென்ட்ரல் பேங்க்கு போஸ்டிங் எம்டி கொடுத்தாங்க. அங்கே போய் ஒரு 2 வருஷம் காலம் ஓட்டி நல்லபடியாக ரிட்டையர் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து போன கூட்டத்துக்கே வர வேண்டியது, மேடத்துக்கு கூட தெரியும், நான் வருவேன்னு சொல்லியிருந்தேன், பணமும் கட்டிட்டேன். ஆனால் வந்து மீட்டிங்க்கு முத நாள்
என் மிஸ்ஸஸ்க்கு சின்ன ஒரு கால் தடுமாறி கீழே வந்து அடிபட்டதுனால போன கூட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியல. இந்த கூட்டத்துக்கு நம்ம அவசியம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இங்கே குடி வந்துட்டேன் என் பையன் வீட்டுக்கு. அதனால் இங்கே வந்து இருந்து இங்கே நிகழ்ந்த எல்லா முக்கியமான விசேஷங்களில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. எங்கிட்ட பணியாற்றிய நிறைய பேர், நான் உடன் பணியாற்றிய எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இங்கே வந்ததில் என்கிட்ட நம்ம அசிஸ்டண்ட்டாக இருந்த இளங்கோ, என்னுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டு நான் ரிட்டையர் ஆனாலும் திண்டுக்கல்லில் போய் நான் செட்டில் ஆனால் கூட 20 வருஷமாக என்னுடைய அக்கௌண்ட் இங்கே தான் இருந்துச்சு தாம்பரத்தில். என்னுடைய ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டும் இங்கே தான் வச்சுருந்தேன், பென்ஷன் அக்கௌண்ட்டும் இங்கே தான் வச்சுருந்தேன். வருஷம் லைஃப் சர்டிஃபிகேட் கழித்து போட இங்கே தான் வருவேன். இதை என்ன பண்ணலாம், திண்டுக்கலுக்கு மாற்றணும்னு சொன்னபோது நம்ம இளங்கோ அவர்கள் மிக உதவி, பக்கத்தில் வந்து எல்லாம் பார்த்து நின்னார். அவர் மூலமாக எனக்கு அடுத்த ஒரு வாரத்திலே இந்த ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு, ட்ரெஷரி அக்கௌண்ட்டு எல்லாமே திண்டுக்கலுக்கு போச்சு. திண்டுக்கல்லில் போனோன்னு அங்கே இருக்கிற ட்ரெஷரி ஆஃபீஸரு எனக்கு தெரிஞ்சவர். அவர் இப்போ போன மாதம்தான் ரிட்டையர் ஆனார். அவர் உடனே போய் சேர்ந்த உடனே வாங்க வாங்க உங்களுக்கு என்ன இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் பேப்பரை அன்னைக்கே அட்மிட் பண்ணி அடுத்த நாளே அரியர்ஸை கொடுத்துட்டார், 1 மாதம் அரியர்ஸ். அது மாதிரி நம்ம பழகிற விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ எல்லாத்தையும் அது மாதிரி நமக்கு எல்லாம் ஆண்டவன் உறுதுணையாக இருந்து காப்பாற்றிருக்கிறான். இந்த குழு கூட்டத்தில் வந்தவங்க நான் முக்கியமாக சொல்லணுன்னா, எனக்கு இந்த டைப்பிஸ்ட்டு நான் படிச்சிருந்தேன். தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் படிச்சிருந்தேன். நான் ஆரம்பத்தில் இந்த குழுவில் சேர்ந்தபோது எனக்கு வந்து சரியாக டைப் பண்ண வரல, இங்கிலீஷும் அந்த தொடர்ச்சியாக வரல. பேப்பரில் எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ரொட்டேட்டுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று தலைகீழாக வரும், ஒன்று இந்த பக்கம் வரும். நம்ம மோகன் சார்லாம் வருவார், ஏன் சார் கொஞ்சம் டைப் பண்ணுங்க, இந்த மாதிரி படத்தை மாற்றி மாற்றி போட்டுருக்கீங்களேம்பார். அப்புறம் ராமசாமின்னு ஒருத்தர் கூட இருந்தார், பாதி தமிழ் வரும் பாதி இங்கிலீஷ் வரும். ஏஎம்ஜே கூட சொல்லுவார், என்னங்க தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் இல்லாமல் டங்கிலீஷில் எழுதிங்கன்னு. அந்த டங்கிலீஷுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் அவர் மோகன் சார் சொல்லுவார், அது ஒன்றும் இல்லைங்க, இந்த பட்டனை அமுக்கி அந்த பட்டனை இதில் போட்டு நீங்கள் மைக்கில் பேசுங்க, தட் வில் பி ரெக்கார்டடு. அது அப்புறம் நீங்கள் வந்து எடிட்டில் போய் கரெக்ட் பண்ணுங்கம்பார். இதெல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஓரளவு டைப் பண்ண முடியுது. அது இந்த குழு செய்த ஒரு உதவி என்று நான் நினைச்சேன். இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜெலாம் கிடையாது இல்லையா. அதனால் இந்த குழு வந்து அந்த உதவியை எனக்கு செஞ்சுருக்கு. இந்த குழுவுக்கு ரொம்ப நன்றி. குழு உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி. எல்லோரையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, அதுக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். திரு தியாகராஜன் அவர்கள். பர்த்டே ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட ஒரு 3 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் புக்கு இருக்குது. 1/1/2002, 1/1/2005. அப்புறம் ஒரு தடவை பிள்ளையாரை பார்க்கறதுக்காக ரீசார் ஆஃபீஸில் வந்தபோது மணி சாரை கூப்பிட்டு 2015 கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டில் நான் வரிசையாக வச்சுருக்கேன். அதில் முதல்ல இந்த குழுவில் இருக்க பேரை 150 பேர் யாருன்னு பார்த்து டிக் பண்ணிவிடுவேன். அந்த டிக் பண்ணிவிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை மாதம் வரைய ஜனவரி பிப்ரவரி மாதம் 12 மாதத்துக்கு 12 பேஜை போட்டு அதில் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதின்னு வரிசையாக வருது. 150 பேர் தானே, இது எடுக்க முடியாதா? அப்படி பார்க்கும்போது நம்ம சாமிநாதன் சார்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவர். அந்த புக்கெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அதனால தான் அதெல்லாம் விட்டு போச்சு. நான் சொல்கிறது பக்கம் 2 சாமிநாதன் உட்காந்துருக்கேன் டிஆரில். நான் சொல்கிறது அடிஷனல் அதான் அந்த புக்கெல்லாம் ஏற்கனவே இருந்ததுனால சில புக்கில் இல்லை. என்கிட்ட இருந்த புக்கு இருந்ததில் யார் பேர் எனக்கு தெரியுதோ அதில் போடுறேன். அதனால் தயவுசெய்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் எழுதியிருக்கீங்க, அதை நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்குவேன் கண்டிப்பாக. அந்த டேட்டா பொறுத்துக்கு உங்களுக்கு பர்த்து வரும், வராதுன்னும் இல்லைனாலும் நான் சொன்னேன் யாராவது ஒருத்தர் போடலாம். இப்போ இளங்கோவுக்கு மோகன் சார் போடுவார், மோகனுக்கு இளங்கோ போடுவார், ஆரதருக்கு ஒருத்தர் போடுவார், ஆனந்தனுக்கு ஒருத்தர் போடுவார். நமக்கு தெரியல சிலதெல்லாம். இப்போ உமாகாந்தெல்லாம் என்கிட்ட இல்லை, பழசெல்லாம் என்கிட்ட இல்லை. யாராருக்கு இருந்தோ கரெக்ட் பண்ணோம். இப்போ வந்திருக்கு, இதை தொகுத்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இதை விட என்னங்க வேலை? வாழ்த்துறது தாங்க வேலை. ஏன்னா உங்களை எவ்வளோ கூட நான் வாழ்த்துறமோ அவ்வளோ கூட நான் நல்லா இருப்பேன்.
புரியுதா? இதை நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னா எஸ்ஜே டேவிட் கர்னேலிஸ், பிஏ டு ஆர்சிஎஸ். அவர் சொல்லுவார், வாழ்த்துங்க மகாலிங்கம். அதே மாதிரி ஆரம்பம் ஐஏஎஸ் இருக்காங்களே, அவர் சொல்லுவார், எப்போவுமே வாழ்த்திக்கிட்டே இருங்க. எவ்வளோ வாழ்த்துறோமோ அவ்வளோ கூட அந்த வாழ்த்துக்கள் பூரா உங்களுக்கும் வந்து சேரும். உங்களையும் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதனால் அது நல்லது தான் சொல்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட். இது என்னங்க இருக்குது, உங்கள் பேரை போட்டு நான் வயசையும் போட்டுறேன். என்னங்க என் வயசை போட்டிங்கன்னு இல்லை, லேடிஸுக்கு தான் கோச்சுக்குவாங்க. இன்னைக்கு கூட இந்த நம்ம இவங்க மாலதி அருமையாக ஆடினாங்க. அவங்களுக்கு தான் 60 வயசு மாதிரி தெரியல. என்னங்க நான் யாரும் டிஆரோட பொண்ணாக இருக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் இப்போ டீ குடிக்கும் போது தான் கேட்டேன், யாருமா நீன்னு? டிஆரா ரிட்டையரா நீங்கள்? ஆமாம் சார். எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் 60 ஆகிடுச்சான்னு? இல்லை சார், நாங்கள் விஆர்எஸ் சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ரொம்ப அருமையாக ஆடினாங்க. ரொம்ப சந்தோஷம். I am Tyagarajan, son of Parthasarathi Mudaliar. I am a motivation speaker to all schools and colleges. இது வரைக்கும் வந்து 9000 ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட்லி போர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் த்ரூ அவுட் தமிழ்நாடு. நான் பஸ்ஸில் தான் வருவேன். ஐ டோன்ட் கெட் எனி மணி ஃப்ரம் எனிபடி. ஃப்ரீ சர்வீஸ் ஒன்லி ஐ எம் டூயிங். மோஸ்ட்லி போர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், கார்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் ஏ புவர் பேக்ரவுண்ட். I have visited nearly 30 countries so far. ஒரு 4 times வந்து ஜனார்தன் மோடி சார் என்னோட வருவார் அவர். அண்டு ஐ எம் இந்த அலையன்சஸ் எல்லாம் நான் ஃப்ரீயாக பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி வந்து வேளாளர் கம்யூனிட்டி தான் பார்த்துட்டு இருந்தேன். அது 150 குரூப் இருக்குது. நிறைய கிச்சடி மாதிரி முதலியார்ஸு, பிள்ளைஸு, உடையார்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. ஐ எம் டூயிங் இட் ஃபார் தி லாஸ்ட் 20 years. ஆனால் ஒரு டிஃபெக்ட் என்ன கண்டுபிடிச்சேன்னா, எங்கள் ஆளுங்க கிட்ட ஒரு ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் நான், ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ. ஒரு தேங்க்ஸோடு சொல்ல மாட்டாங்க, தியாகராஜன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ ஐ டிசைடட், ஏன் நம்மளுக்கு நம்ம செஞ்சுட்டு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபார் தி லாஸ்ட் 5 years ஐ எம் டூயிங் இட் ஃபார் ஆல் ரிலிஜியன்ஸ், ஆல் ஃப்ரீ சர்வீஸ். ஐ எம் இன் 25 அசோசியேஷன்ஸ். ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஃபோர்ட், ஒய்எம்சிஏ, இந்தியன் ஆஃபீஸ் அசோசியேஷன், ப்ராபஸ் கிளப், துளு வேளாள அசோசியேஷன், கௌடியா மட், ஜிஆர் எஜுகேஷன் ட்ரஸ்ட், ஜீவா பார்க் அசோசியேஷன், வெள்ளாள வெல்ஃபேர் அசோசியேஷன், திருவிகா ட்ரஸ்ட், டிக்னிட்டி ஃபவுண்டேஷன், மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அசோசியேஷன். லக்கிலி அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜனார்தன் மோடி சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். மெட்ராஸ் கோத்தே இன்ஸ்டிடியூஷன், அமெரிக்கன் லைப்ரரி, மயிலாப்பூர் அகாடமி, லயன்ஸ் கிளப் ஆஃப் சவுத் மெட்ராஸ். ஐ எம் தி கரண்ட் செக்ரட்டரி ஃபார் தட் ஓல்டஸ்ட் கிளப் இன் சவுத் இந்தியா. ஹிப்னாட்டிக் சர்க்கிள், மெட்ராஸ் புக் கிளப், இண்டோ சீனியர் அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன், மஹிந்திரா கிளப், சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் அண்ணா நகர், பிரிட்டிஷ் கவுன்சில், தி இண்டஸ் ஆண்டர்பிரினியர்ஸ் டை, அது பேர் டை சென்னைன்னு சொல்லுவாங்க. சி.கே. ரங்கநாதன் இஸ் தி பிரசிடென்ட். கோத்தே இன்ஸ்டியூட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட், சினி ரெந்தவு, சைலஜா சினி ஆக்ட்ரஸ் தான் இப்போ பிரசிடென்ட். அவங்களும் நீனா ரெட்டி தான் பிரசிடென்ட். அதுக்கு வேத விஜ்ஞான வேதிகா, ஐ ஆம் எ டோனர் தேர். கலர்ஸ் ஆஃப் க்ளோரின்றது இட் இஸ் எ மிலிட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ நியர்லி 28 அசோசியேஷனில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். 100% ஐ ஃபர்காட் டு பாஸ்ட். ஐ ஆம் திங்கிங் ஒன்லி அபவுட் ஃபியூச்சர். ஏன்னா ஃபியூச்சர் தான் நமக்கு முக்கியம். இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பாஸ்ட் பற்றி நினச்சி நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. இட் இஸ் பாஸ்ட். ஸோ ஃப்யூச்சர் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பாஸ்ட் டைம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஜெயலலிதா அண்ட் தென் ஸ்டாலின், இவங்களுக்கெல்லாம் வந்து ரிட்டன் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இவங்களுக்கு ஒரு 5 years, அவங்களுக்கு ஒரு 5 years. அதுக்கப்புறம் ஃபார் தி லாஸ்ட் 10 years ஐ ஆம் கிவிங் ஆடியோ அண்ட் த்ரூ ரிட்டன் இன்ஸ்டிடியூஷன் டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். தட் இஸ் மை ஹேபிட். அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் மணிமாறன். கூடுதல் பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். கடைசியாக பணிபுரிந்த இடம் தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம். அங்கிருந்து 2015 ஜனவரியில் ஓய்வு பெற்றுள்ளேன். தற்பொழுது மேடவாக்கத்தில் தங்கியுள்ளேன். சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள பேலூர். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறி விடைபெற விரும்புகின்றேன். தற்போது நான் தலைமைச் செயலகத்தில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், HRM டிபார்ட்மெண்ட்டில் ரூல்ஸ் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அவர் ஹானரரியம் போஸ்ட்டு அதில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றேன்.
நான் நம்முடைய கூட்டுறவுத்துறையில் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளேன். நம்முடைய கூட்டுறவுத்துறையில் பணிபுரிந்த என்னுடைய அனுபவத்தில் இந்த துறை மிகவும் நல்ல துறை என்று நினைத்திருந்தேன். ஆனால் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அந்த ரூல்ஸ் கமிட்டியில் நான் பணிபுரிந்த பொழுது ஏறத்தாழ 103 டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ அங்கே அந்த 103 டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பேசுகிறத பார்த்த பொழுது தான் தெரிஞ்சது நம்ம துறை தான் இருக்கிறதுலே சிறந்த துறை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த கூட்டுறவுத்துறையில் பணியாற்றியமைக்காக நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை இச்சமயத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஒரு மனிதனுக்கு வேண்டியது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூன்றையும் நாம் தந்து கொண்டிருக்கின்றோம். உணவு வந்து விவசாயிகள் மூலமாக, ரேஷன் கடை மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உடுக்க உடையை கோப்டெக்ஸு இந்த மாதிரி அந்த கூட்டுறவுத்துறை மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இருக்க வீடு, வீட்டு வசதி சங்கங்கள் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த துறை மிகவும் சிறந்த துறை. நம்மளில் வந்து சொல்லுவாங்க என்னன்னாக்கா, இந்த ரேஷன் கடையில் வந்து பெரிய அநியாயம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன், கூட்டுறவுத்துறையை தவிர வேறு யாரிடம் ரேஷன் கடை வேறு எந்த துறையில் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்யவே முடியாது. குறைகள் இருக்கலாம், ஆனால் மற்ற துறையில் இருந்தால் இதைவிட அதிகமாகத்தான் குறைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை நான் நிறைய இடத்தில் அதை பார்த்துள்ளேன். அடுத்ததாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் தினமும் வணங்கும் திருமூலர் திருமந்திர ஒன்றை கூறி விடைபெற விரும்புகின்றேன். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதாவது அன்புதான் சிவம். சிவத்தை தேடி நீங்கள் எங்கும் செல்லவில்லை. எல்லா உயிரிடமும் அன்போடு இருந்தால் சிவம் உங்களிடமே வந்துவிடும், நீங்களே சிவமாகி விடலாம் என்ற கருத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் மன அமைதியுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் நன்முறையில் வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செய்த என்னுடைய அருமை நண்பர் மோகன், சகோதரி திரு நந்தகுமாரி, சகோதரர் திருநாவுக்கரசு மற்றும் உள்ள நண்பர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இன்னும் அறிமுகம் செய்து கொள்ளாத சகோதர சகோதரிகள் தயவு செய்து வந்து ஒரு சில நிமிடங்களில் தங்கள் அறிமுகத்தை முடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஜெயபால், துணைப்பதிவாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். என்னுடைய பெயரில் பால் இருந்ததால் என்னவோ நான் பணிபுரிந்த 30 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் தாய்த்துறையிலும் 15 ஆண்டுகள் பால்வளத்துறையிலும் பணியாற்றியுள்ளேன். டிஆர் டெய்ரிங் இருந்த நேரத்திலே 10 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்தேன். கடைசி ஓய்வு பெறும் பொழுது தணிக்கைத்துறை பால் கூட்டுறவுகளின் தணிக்கைத்துறையிலே வந்து ஆர்டிடியாக இருந்து ஓய்வு பெற்றேன். பாலிலே துவங்கி பாலிலே என்னுடைய பணி நிறைவு பெற்றது. ஒருவேளை என்னுடைய பெயரில் பால் இருந்ததனால் அது ஒத்து போனதோ என்னவோ. மேலும் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையிலே நின்று பேசும் பொழுது, கடைசியாக நாங்கள் HDC ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. அந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வாசித்த நினைவுகள் வருகிறது. என்னுடன் HDC ட்ரைனிங்கிலே பங்கு பெற்ற நண்பர்கள் ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நம்முடைய அட்மின் மேடம் அவர்கள் என்பதையும் நான் அந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் பல நண்பர்கள் வந்திருந்தாலும் வராத ஒரு நண்பரை குறித்து மனம் இயங்குகிறது. அவர்தான் நண்பர் பூவாளன். அவர் இப்பொழுது இல்லையே என்கிற ஏக்கம் காலையில் இங்கு வந்ததுக்கு முன்னரே இருந்து கொண்டே இருந்தது. அவர் மறைந்து போனார் என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய துணைவியார் பிரைமரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருக்கிறார்கள். எனக்கு 3 மகன்கள், 3 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த ஒரு செய்தி. நாம் எல்லாருமே ஒரு 60 வயதை கடந்தவர்களாக இருக்கிறோம். நான் யார், நான் யார் என்ற கேள்வி ஒவ்வொருவரும் நம்மை நோக்கி நாம் கேட்டுக்கொள்ளும் போது, நாம் யார் என்பது நான் ஜெயபால். நாம் பெயரால் அறியப்படுகிறோம், அல்லது நம்ம பிறந்த ஊரின் பெயரால் அறியப்படுகிறோம், அல்லது பதவியின் பெயரால் அறியப்படுகிறோம். சீனியர் இன்ஸ்பெக்டர், அதிலே வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர், எம்டி, அப்புறம் சிஎஸ்ஆர், அதுக்கு பிறகு டிஆர், பல்வேறு பதவிகளால் நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனால் நாம் ஏதோ ஒரு நாளில் நாம் மரணத்தை தழுவ போகிறோம். மரணத்தை தழுவிய பிறகு நான் யார்? நான் கோட்டீஸ்வரனாக இருந்திருக்கலாம், அல்லது நான் பெரிய பதவியிலே இருந்திருக்கலாம். இந்த உயிர் பிரிந்த பிறகு ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்து உடல் சடலமாக மாறின பிறகு இந்த உயிருக்கு, இந்த உடலுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அப்போ நான் யார் என்ற கேள்விக்கு நேரடியாக ஒரு பதிலை நாம் தேட வேண்டும் என்றால், நான் என்பது என்னுடைய ஆன்மா மட்டுமே. இப்போ அந்த ஆன்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மா இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த ஆன்மா எந்த நிலையிலே வாழ்ந்ததோ அதற்கு ஏற்றவாறு மரணத்திற்கு பிறகு நாம் நினைக்கிற அந்த சொர்க்கமோ அல்லது நரகமோ ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்க போகிறது. கடைசி காலங்களிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நான் யார் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை செமைப்படுத்தி கொண்டால் நாம் நலமாக இருப்போம், நம்முடைய மரணத்திற்கு பிறகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஏ லோகநாதன், துணைப்பதிவாளர், ஓய்வு. நான் ஓய்வு பெற்ற நாள் 31/1/2024. ஸோ எஸ் திருச்சி மண்டலம். திருச்சியிலிருந்து இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். எஸ், திருச்சி சொந்த ஊரே திருச்சி தான். திருச்சி டவுன், மன்னார்புரம், லால்குடி. நான் மொத்தம் நம்மளுடைய துறையில் என்னுடைய மொத்த பணிக்காலம் 34 வருடம். அதில் நான் டிஆர்சிஎஸ்ஆ இருந்தது. கரூர் சிஎஸ்ஆர்லேருந்து ப்ரொமோஷனில் கரூர் பிடிஎஸ்டிஆராக 1.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை தூக்கி கொண்டு அப்படியே மில்க் ஆடிட்டில் கொடுத்தாங்க. 7.5 வருஷமாக என்னை மில்க் ஆடிட்லேயே வேலை வாங்கி மில்க் ஆடிட்லேருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஸோ எஸ்சிஓ குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் பட்டிங். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண உடனே மரியாதைக்குரிய மேடம், அட்மின் மேடமும் திரு மரியாதைக்குரிய மோகன் ஐயா அவர்கள் தான் என்னை இந்த குரூப்பில் சேர்த்துனாங்க. சேர்த்துனதுக்கப்புறம் இந்த 5 மாத காலமாக இந்த குரூப்பை நாங்கள்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள்லாம் பல்வேறு குரூப்புகளில் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஆனால் இந்த குரூப்பில் கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. எங்களுடைய பணியை நாளையிலேருந்து இதில் தொடரும். நாளிலேருந்து தொடரும். ஏன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணின டிபார்ட்மெண்ட்லன்றது மரியாதைக்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கு தெரியும். நான் உரிமையோடு எப்போதும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். சாமுவேல் சாருக்கு தெரியும். இந்த மாதிரி ஆர்சிஎஸில் இருந்தவங்க பழைய நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனியும் நாங்களும் இந்த எஸ்சிஓ குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் என்ற உறுதியை அளிக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுல்தான் மைதீன் ஜவஹர். துணைப்பதிவாளராக இருந்து 30/11/2022 ஓய்வு பெற்றேன். எனக்கு 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், 1 மகன். 3 பேருக்குமே திருமணம் முடித்து எனது கடமையை முடித்த திருப்தி. இறுதிக் கடமையாம் ஹஜ் யாத்திரையை மேற்கொள்வதற்காக இப்போ சென்றுவிட்டு 2 நாட்களுக்கு முன்னாக தான் மெக்காவிலிருந்து திரும்பி வந்தேன். அங்கே இருக்கும்போதே மேடம் அவர்கள் தொடர்பு கொண்டு மெசேஜ் அனுப்பிச்சு இப்படி மீட்டிங் வச்சுருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்தே டிக்கெட் புக் பண்ணி
போய் ஊருக்கு போயிட்டு மறுநாளே கிளம்பி இங்கே கிளம்பி வந்துட்டேன், மீட்டிங்காண்டி வந்துட்டேன். எனக்கு நம்ம அடிஷனல் ஸ்டார் கூடுதல் உதவியாளர் நிறைய வந்து நான் நீலகிரி கோபர்டி என்டர்பிரைசஸில் எம்டியாக இருக்கும்போது அப்போ ஒரு சால் கார்பரேஷன் மீட்டிங் முடிச்சுட்டு நிறைய எல்லா அடிஷனல் ஸ்டாருமே வந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட அதிகமான கூடுதல் பதிவாளர்களை, அதாவது இன்றைக்கி கூடுதல் பதிவாளராக இருக்கும் வந்து ஓய்வு பெற்றவங்களை வந்து நல்ல ஒரு பழக்கம். எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம துறையில் 36 வருடம் 3 மாதங்கள் பணிபுரிந்தேன். என்னுடைய பணிக்காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நான் யாருக்கும் எந்தவித மன கஷ்டமும், எந்தவித துரோகமும், எந்தவித வருத்தமும் செய்யவில்லை. யாருக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து ஓய்வு பெற்றேன். அந்த வகையில் கடவுள் எனக்கு வந்த திருப்தியை தந்தார். இன்று என்னுடைய கடமையும் இறுதி கடமையாம் ஹஜ்ஜையும் நிறைவேற்றி முடித்துவிட்டு வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பிஆர்எஸில் வந்திருக்கேன். இதுக்கு முன்னால் 34 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கேன். கடைசியாக இப்போ ஒரு 13 வருஷம் ஆர்சிஎஸில் ஒர்க் பண்ணேன். டிஆர் ஃபார்மிங், டிஆர் கோடவுனாக ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது JRPDS 1ஓட பிஏஓவாக இருந்தேன். இப்போ தான் 2 months ஆச்சு. ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் அடுத்த வருஷம். நன்றி. In that DR retired, நான் 1989 எஸ்ஐயாக ஜாயின் பண்ணேன். இந்த என்டையர் பீரியட் வந்து ஹோல்சேல் ஸ்டோர்ஸ்லேயே கழிச்சிட்டேன். ஹோல்சேல் ஸ்டோர்ஸில் அவ்வளோ பிரச்சனைகள், அதில் ஏன் இருந்தேன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். கடைசியாக நான் டிஆர் ஃபிஷரிஸ், கமிஷனர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் வேலை பண்ணேன். அங்கே நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு 1.25 வருஷம் அங்கே இது பண்ணேன். 31/5 நல்லபடியாக ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு 17 year சார்ஜஸ்லாம் இருந்துச்சு. ஹோல்சேல் ஸ்டோர்ஸில் இருக்கும்போது பெட்டிஷனாக வரும், அவ்வளோ பிரச்சனை நான் இது பண்ணேன். கடைசியில் நினச்சேன், ஏன் ஹோல்சேல் ஸ்டோர்ஸில் வேலை பண்ணோம், டிஆர் ஃபிஷரிஸ் அது மாதிரி மற்ற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே சொல்லிட்டு நினச்சேன். கடவுள் அருளால் நல்லபடியாக ரிட்டையர் ஆகிட்டேன். தேங்க்யூ வெரி மச். பாருங்கள் நண்பர்களே, அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தொண்டிராஜ். நான் 5/9/86 தருமபுரியில் வந்து எஸ்ஐ ஜாயின் பண்ணேன். 31/5/2019 திருநெல்வேலி சர்க்கிள் டிஆராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். நான் என்னுடைய சர்வீஸில் வந்து கோயில்பேட்டில் டிஆர்பிடிஎஸ்ஸாக பணியாற்றிட்டு இருக்கும்போது 11/2/2002 ரேஷன் கடை இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பேக்கரால் கடுமையாக வெட்டப்பட்டு மறுபிறவி எடுத்து வந்து இங்கே வந்து உங்கள் முன்னால் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய வயசு வந்து 22. ஆமாம், என்னுடைய வயசு வந்து இப்போ 22. இந்த மறுபிறவி எடுத்து நான் மரணத்தினுடைய வாயில் வரையும் போய் அந்த நேரத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் பதிவாளர் இருந்த லீனா நாயர் அவர்கள் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து நம்மளுடைய அடிஷனல் ஸ்டார் ஜமால் அவர்களை மதுரைக்கு அனுப்பி 2 நாள் கூட இருந்து எனக்கு தேவையான அனைத்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. நம்ம அசோம் சார் அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து போகக்கூடிய ரெவிக்கு போகக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் வந்து என்னை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. துறையினுடைய அத்தனை நண்பர்களுடைய பிரார்த்தனையினாலும் இறைவனுடைய கருணையினாலும் நாம் மறுபிறவி எடுத்து இந்த பணியை நிறைவு செய்து 31/5/2019 பணி ஓய்வு பெற்றுள்ளேன் என்று தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். என் பேர் தொண்டிராஜ். தற்பொழுது பேச வருகிறவர் திரு ஆனந்தன், என்னுடைய பயிற்சி கால தோழர். ஆகவே அவரை சிறப்பாக அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை நண்பர் திருநாவுக்கரசு சார் என்னை அறிமுகப்படுத்தியதால் என் பெயர் சொல்ல வேண்டிய, என் பெயர் ஆனந்தன். நான் 32வது ஹெச்டிசி பேட்ச்சு. சென்னையில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நான் மதுரையை சேர்ந்தவன். 1982 பதிவாளர் அலுவலகத்திற்கு மாற்றல் பெற்று நான் எஸ்ஐயா அங்கே ஒர்க் பண்ணி சிஎஸ்ஆர் ப்ரொமோஷன் ஆகி டிஆர் ஆகி அங்கேயே நான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய அலுவலர்கள் திரு அசோகன் அவர்களும் திரு ஜனார்த்தன் மூர்த்தி அவர்கள்ட்டும் கிட்டத்தட்ட 9 வருஷம் நான் பணியாற்றினேன். அவர்கள் இருவரும் மிகவும் நல்ல அலுவலர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நான் 2007
பணியிலிருந்து ஓய்வு பெற்று இருக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் சி வீரமணி. 1981 முதல் பதிவாளர் அலுவலகத்திலேயே பணிபுரிந்து இடையில் 9 மாதங்கள் துணை பதிவாளர் கடனற்றவை அலுவலகத்தில் கூட்டுறவு சார் பதிவாளராக பதவி உயர்வு பெற்றபோது அங்கு பணிபுரிந்தேன். கடைசியாக துணை பதிவாளர் பணியாளர் அலுவலராக 31/12/2009 அன்று பணி ஓய்வு பெற்றேன். தற்போது மேடவாக்கத்தில் வசித்து வருகிறேன். எனது 2 குழந்தைகள் பெண் குழந்தைகளும் ஒருவர் சிங்கப்பூரிலும் ஒருவர் பெங்களூரிலும் இருக்கிறார்கள். நானும் எனது துணைவியார் மட்டும் மேடவாக்கத்திலே இருக்கிறோம். எனது உயர் அலுவலர்களை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தேன். திரு மோகன் சார் அவர்கள் எப்படியாவது என்னை மேலே ஏற்றி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஏற்றி விட்டார்கள். பின்னாடி ஒரு குழு உட்கார்ந்து கொண்டு சீக்கிரம் முடித்து விட்டு இறங்குங்கள் ஐயா போதும் என்று கூறுவது காதில் விழுகிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. புதிய நண்பர்களையும் பார்த்தேன், பழைய நண்பர்களையும் பார்த்தேன், மாலதியின் ஆட்டத்தையும் ரசித்தேன். மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம் என்று ஆண்டவனை விரும்பி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வேற யாராவது அறிமுகம் விட்டு முடிச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் 1989 சீனியர் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து சேலம் ஜேஆர் ஆஃபீஸில் என்னை முத போஸ்டிங் போட்டாங்க. சந்திரசேகரன் துணைப்பதிவாளர் ஓய்வு. 89 ஜேஆர் ஆஃபீஸில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். போட்ட முத நாளே எனக்கு வந்து பிடிஎஸ் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்துறாங்க. அது வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது சிஎஸ்ஆர் இன்ஸ்பெக்ஷனுக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன அனுப்பிச்சாங்க. அவர் நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுனால என்னை கொஞ்சம் திட்டார். திட்டின உடனே என்னடா இது இந்த டிபார்ட்மெண்ட்டே ஒரு மாதிரியாக இருக்காட்டிருக்கு அப்படின்ட்டு நான் நேராக ஜேஆர் ஆஃபீஸுக்கு வந்தேன். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். சார் இந்த வேலை எனக்கு பிடிக்கல சார்ன்ட்டு. அப்போ தான் சூப்பரண்ட் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, எப்பா இது வந்து நீ டிஎன்பிசியில் மெரிட்டில் வந்த, அதனால் உனக்கு இந்த வேலையினுடைய அருமை தெரியல. இல்லை சார் நான் வேறு வேலைக்கு போய்டும் சார், எனக்கு இது முத நாளே எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு சரியில்லை, ரெண்டாவது சிஎஸ்ஆர் என்னை கொஞ்சம் மோசமாக பேசிட்டார் சார். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எவ்வளோ அனுபவங்கள் இந்த துறையில் இருக்குது. இங்கே அமர்ந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஜீனியஸ் தான். பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸு ஜீனியஸ் எல்லாருமே. ஏன்னா இந்த துறையில் முத நாளே எனக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் பூராமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு, மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு. அப்போ என்ன மாதிரி தான் எல்லாருமே வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உயர் அலுவலராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கீழே இருந்தவங்களாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு. அதேமாதிரி நான் ஆர்சிஎஸில் வந்து ஜாயின் பண்ணோன்னே அடிஷனல் சார் அசோகன் சார், அப்புறம் மற்ற இணைப்பதிவாளர்கள் ஜனார்த்தனன் சார் அவர்கிட்டலாம் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அசோகன் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். சிஎஸ்ஆர் இருந்தனால எனக்கு தெரியும். ரீஜனில் காஞ்சிபுரம் ரீஜனில் இருந்தேன். அதேமாதிரி இங்கே இருக்கிற ஆர்கே சந்திரசேகரன் அவங்கக்கிட்ட நான் சர்க்கிள் டிஆராக இருந்தேன். ஏன்னா அவங்களாம் வந்து உண்மையிலே இப்போ ஆர்கே சந்திரசேகரன் ஒரு பர்டிகுலர்ஸை பார்த்தாங்கன்னா அது வந்து பேச மாட்டார் அதிகமாக. இப்போ மேடையில் கூட அதிகமாக பேச மாட்டார். ஆனால் உண்மையிலே ஒரு பர்டிகுலர்ஸ் எடுத்தேன்னா அதில் எது பெஸ்ட்டு எது லீஸ்ட்டு யார் எப்படி இருப்பாங்கன்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ள அலுவலர்கள் தான் எல்லாமே துறையில் சரி. ஸோ அதே மாதிரி ஆர்சிஎஸில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது மிஸ்டர் மோகன் சார். எனக்கு வந்து பேட்ச்மேட் இல்லாமல் நான் கொஞ்சம் சுச்சுவேஷன் ஒரு மோசமான சூழ்நிலையில் என்னை வந்து அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனது அவர் தான். இந்த நேரத்தில் நான் வந்து அவருக்கு நான் வந்து நன்றி உள்ளவனாகவும். அதை வந்து உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அவர் உதவி செய்கிறத டக்குன்னு செஞ்சுருவார். யார் எதிர்பார்த்துலாம் செய்ய மாட்டாங்க.
அது அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது யாருக்கு நல்லது செய்யணுமோ உடனே வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சிடணும். அது எப்போ வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? ஸோ வாய்ப்பு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சிடணும். வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யாததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நம்மளை இந்த துறையில் ஒரு அலுவலரை பற்றி மோசமானது சொல்கிறதுனா ஈஸியாக பரவும். நல்ல செயல்கள் நல்ல அலுவல் அப்படின்னு சொல்கிறது எடுபடவே இடாது, ரீச் ஆகாது. பக்கத்து சீட்டுக்காரங்க கூட நமக்கு எதிரியாக இருப்பாங்க, முன்னாடி சீட்டுகளில் இருக்கிறவங்களும் எதிரியாக இருப்பாங்க. இதுதான் நம்ம அனுபவங்கள். ஆனால் இந்த அனுபவங்களை எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்துட்டோம். தாண்டி இப்போ ஒரு எல்லாருமே இங்கே இருக்க முன்னாடி அமர்ந்துங்க எல்லாருமே ஞானிகள், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அந்த ஞானத்தோட நம்மளுடைய மற்ற இருக்கிற பயணத்தையும் நிம்மதியோடையும் மகிழ்ச்சியோடும் கொண்டு செல்வோம் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு நா. இளங்கோ அவர்கள் நன்றி உரை கூறுவார்கள். நிகழ்ச்சி நிறைவாக அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். காலையிலிருந்து எல்லாம் முதுநிலை அலுவலர்கள்னு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இளமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு நீ காலையிலிருந்து இதுவரையும் பொறுமையாக காத்த அத்தனை நல்லுணர்களுக்கும் முதல்ல நம்ம பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த நண்பர்களே, முதுநிலை கூட்டுறவு அலுவலர் உடைய சந்திப்பு நிகழ்வு, 3வது சந்திப்பு நிகழ்வு காலையிலிருந்து மிக சிறப்பாக கலை இலக்கியத்தோடு ஆன்மீகத்தோடு ஆடலோடு ஒரு குவிஸ் ப்ரோக்ராமோடு சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமாக அது இருக்கிறது. அதே மாதிரி நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் இங்கே சொன்ன மாதிரி தான் ஏராளமான நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தாலும் கூட, ஆனால் கடைசியாக நமக்கு நம்மளுடைய கூட்டுறவு என்ற முறையில் இங்கே இருக்கக்கூடிய நடேசன் கூட்டுறவு மேலாண்மை அந்த கல்லூரி தான் நமக்கு இடம் அளித்திருக்கிறார்கள். அந்த முதல்வர் அவர்களுக்கும் அந்த நிறுவனத்தை சார்ந்த அத்தனை ஊழியர்களுக்கும் நாம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எவ்வளோதான் நிகழ்ச்சி நடத்தினாலும் உணவு சிறப்பாக இருந்தால் தான் நமக்கு அது ஒரு நிறைவை அளிக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிறுவனத்திலே இருக்கக்கூடிய கேண்டீன் நடத்தக்கூடிய சுயஉதவி குழு சார்பாக இருக்கக்கூடிய அந்த மகளிர்கள் சிறப்பான முறையிலே உணவை சமைத்து நமக்கு பரிமாறி இன்றைக்கு அந்த உணவு குழுவை அமைத்து கொடுத்தவர்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைக்கு அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புரிந்து 2 அலுவலக உதவியாளர்கள் என்று நம்மோடு இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக அவர்கள் உதவிகரமாக இருந்தவர்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போன்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு சொன்னால், இது உண்மையிலேயே ஒரு ஏதோ சந்திப்பு நிகழ்ச்சி என்று நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோமே தவிர மனம் விட்டு இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு உள்வாங்கி சென்று இருக்கோம் என்பதை உணர்வோடு நாம் எப்படி இங்கே சொன்னோம் இல்லையா, எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு அதை மகிழ்ச்சிகரமாக நாம் கவலைகளை மறந்து செல்லுகின்ற பொழுதுதான் நம்மளுடைய அந்த வயது என்பது தெரியாத அளவிற்கு நாம் நம்மளுடைய நிலைமையை உருவாக்கி கொள்ளும். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஏராளமான இன்னைக்கு அரசு பணியிலிருந்து நாமெல்லாம் ஓய்வு பெறவில்லை. நம்ம எல்லாம் யாரும் ஓய்வு பெற்றோம் என்று சொல்லுவதே சரியான வார்த்தை கிடையாது. நாம் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை நாம் செய்ய ஓய்வு என்பதே நமக்கு கிடையாது. அதனால் அரசு பணியை நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைவு செய்திருந்தாலும் இன்னைக்கு அரசாங்கத்தில் நமக்கெல்லாம் ஒரு ஓய்வூதியம் என்பது கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஓய்வூதியம் கிடைப்பதற்காக கடந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் போராடி அந்த ஓய்வூதியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் 2003 1/4/2003 மத்திய அரசிலே அந்த ஓய்வூதியம் என்பது மறுக்கப்பட்ட நிலையில் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 1/4/2003 அந்த ஓய்வூதியம் என்பது வழங்கப்படாமல் அவர்களுக்கு இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் 2003 ஒரு கடுமையான ஒரு வேலை நிறுத்தம் நடந்தபோது 1.5 லட்சம் பேரை அதை டிஸ்மிஸ் செய்த பிறகு இன்னைக்கு அந்த 4ஆம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு அரசு பணியிலிருந்து 1.5 லட்சம் பேரை டிஸ்மிஸ் செய்த நாளில் நாம் எல்லாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் தொடர்ந்து அன்றைக்கு ஓய்வூதியம் பெறக்கூடிய வகையிலே இன்னைக்கு எங்களை போன்றவர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் என்பதையும் நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய அந்த கொடி, இந்த கொடி என்பது உருவாக்கப்பட்டது என்பது நம்மளுடைய பேர் மந்திரக்கூடாதுன்னு சரியாக சொல்லணும், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மசிலைப்பட்டி என்னும் ஊரில் பிறந்த பிங்கிலி வெங்கையா அவர்களால்
உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து அது அந்த மூவர்ண கொடியில் ராட்டை சின்னம் தான் பொருத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. அந்த வடிவமைப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த மூவர்ண கொடியில் சக்கரம் என்பது சேர்க்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் என்பதையும் நாம் வந்து இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக கலக குரல் கொடுத்த சமூக சீர்திருத்தவாதிகளில் வாதிகளான நரேந்திர நத்தா என்ற இயற்பெயர் கொண்ட விவேகானந்தரினுடைய நினைவு நாளும் இன்றைக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று இன்றைக்கு நம்ம வந்து காலையிலேருந்து ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். புற்றுநோயை குணப்படுத்தும் ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கூரி அம்மையாருடைய நினைவு நாளும் இன்றைக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் இன்றைக்கு நம்மளாம் அரசு பணியில இருந்து நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் முதலாக இன்றைக்கு டைட்டில் பார்க்கை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் முன்னிலைப்படுத்தி வாஜ்பாய் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட நாள் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று 1964, 1966 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை இடைக்கால பிரதமராக பதவி வகித்த குல்சாரிலால் நந்தா அவர்களுடைய பிறந்த நாளும் என்பதை இது போன்ற நினைவுகளை எல்லாம் நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. நமக்காக இந்த நாட்டிற்காக உழைத்தவர்களையும் நம்மளுடைய வழிகாட்டியாக இருந்தவர்களையும் நினைவு கூறுகிறது தான் இந்த தகவலாம் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். வேற எதுவும் இல்லை. மேலும் வந்து இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கோம். நமக்கெல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து வாழ்வுரிமை சான்று கொடுக்கணும். இப்போ இந்த வாழ்வுரிமை சான்று கொடுப்பது வந்து கடந்த காலத்தில் வந்து ஏற்கனவே இருந்த பீரியடு போக 3 மாதங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு நடைமுறை என்பது போன ஆண்டில் மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்கன்னு சொன்னால், எந்த மாதத்தில் ஓய்வு பெற்றோமோ அந்த மாதம் அல்லது அதற்கு அடுத்த மாதத்தில் நீங்கள் வந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த ஆண்டு என்பது புதிதாக அறிமுகப்படுத்துறதுனால எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்தவங்களுக்கு இந்த வருஷமே தேவையில்லை, 2024 தேவைப்படவில்லை. அவர்கள் 2025 பண்ணால் போதும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அதே மாதிரி இப்போ ஏப்ரல் முடிஞ்சிடுச்சு, இப்போ மே மாதம் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு இனிமேல் வந்து பண்ணுவது என்பது ஆக்சுவலாக வந்து பென்ஷன் நிறுத்தப்படும். ஆனால் இந்த ஆண்டு யாருக்கும் நிறுத்தலை. நாங்கள் வந்து ட்ரெஷரியில் போய் பேசுனதில் நிறுத்தவில்லை என்று சொல்லிட்டாங்க. இந்த மாதம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இப்போ ஜூன் பண்ணாதவங்க இருப்பாங்க, ஜூலை இந்த மாதம் பண்ண வேண்டியிருக்கு. யாராவது வயது முதிர்ந்து அவர்களால் நேரடியாக அந்த அலுவலகத்திற்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய அஞ்சல் துறை மூலமாக அந்த போஸ்ட்மேன் மூலமாக பண்ணலாம். ஒன்று இல்லை என்றால் வாட்ஸ்அப்பில் இது நம்மளுடைய மொபைல் ஆப்பில் நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். யாராவது எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா அவருடைய இல்லத்திற்கே வந்து நாங்கள் செய்கிறோம். கடைசியாக கூட நாங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு வந்ததில் ஒரே ஒரு மன வருத்தம், நம்மளுடைய நண்பர் சின்ன விஜய் பாண்டியனுக்கு அவர் இறக்கின்ற 2 நாட்கள் மட்டும் தான் அவர் வீட்டில் போய் அதை பண்ண போனோம். அவருடைய இமைகள் வந்து அசையாததுனால அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் அவர் பேப்பரில் லைவ் சர்டிஃபிகேட் வாங்கி அதை எடுத்து போய் பென்ஷன் ஆஃபீஸில் கொடுத்தோம். ஆனால் அந்த 2 தினங்கள் கழித்து அவர் மறைந்து விட்டார் என்றதுனால ரொம்ப வருத்தமாகி போயிடுச்சு. அதனால் யாராவது அதுபடி வயது முடியாதவர்கள் இருந்தாருன்னா அவருடைய இல்லத்துக்கு சென்று நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு அந்த தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டால் நான் வந்து செய்வதற்கு தயாராக என்பது இந்த தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இன்றைக்கி ஒரே ஒரு வருத்தம் எனக்கு, ஏராளமான நம்ம வந்து குடிநீருக்காக ஏராளமான குளம் குட்டைகள் எல்லாம் இன்றைக்கி அழிந்து கொண்டே போய்கின்ற நேரத்தில் இன்றைக்கி கடைசியில் குடிநீர் என்பது நம்ம நேரடியாக டம்ளரில் பிடிச்சி குடித்த காலம் போய் இன்றைக்கி பாட்டிலில் தண்ணீர் குடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ஏராளமான பாட்டிலில் வந்து இன்றைக்கி தண்ணீர் வீணாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆனால் நம்ம தண்ணி வேணும்னு சொன்னால் தேவைப்பட்டு அந்த பாட்டிலை வாங்கி பயன்படுத்துங்க, இல்லைன்னா பக்கத்தில் பாதியாக இன்னொருத்தர் கொடுக்கலாம் அப்படின்றதையும் ஒரு ஆலோசனையாக, ஏன்னா எனக்கு மனசில் வந்து அது ஒரு பட்டுது. நீர் என்பது நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயன்றதால அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காலையிலிருந்து இதுவரை இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கான நம்மளுடைய அட்மின் மேடம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எங்களை எல்லாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய பல்வேறு ஆலோசனைகளை கூறி இதை ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுத்த மரியாதைக்குரிய கூடுதல் பதிவாளர் மோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, நன்றி அனைவருக்கும். நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த 2 மாதம் கஷ்டப்பட்டோம். பார்த்துட்டோம். இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் எங்கள் அவ்வளோ அலைஞ்சோம். இன்றைக்கி அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது இருக்க என்னோடய மனநிலை அது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக தான், ஏன்னா எல்லோரும் எங்கெங்கிருந்தோ கூட்டுன்னு வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி, அவங்க மேடம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே விடலை, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் யாருக்கு பேசினாலும் இப்போ தான் அவங்க பேசினாங்கன்னு சொன்னாங்க.
அது மாதிரி குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, இளங்கோ இருக்காங்க, எல்லாருமே சார் இருக்காங்க, நம்ம சாம் எல்லாருமே வந்து உமாகாந்து ஏறுங்க இது அதனால் இந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட 3 ஹோட்டல் செலக்ட் பண்ணோம். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இன்னொன்று இருந்தால் ஒன்று இல்லை, அப்படியே மாறி போச்சு. இருந்தாலும் குழுவில் நிறையா நான் எழுதுறதுனால இங்கே பேச்சை குறைச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்போவுமே நிற்கணும். அடுத்தடுத்த வர கூட்டங்களுக்கும் முதல்ல 45 பேர் வந்தாங்க, அப்புறம் 68 பேர் 70 பேர் வந்தாங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட 80-85 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் கொடுத்த சாப்பாட்டுக்கு மேலேயே நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ண வேண்டியதாச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிரமப்பட்டாங்க கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கரைஞ்சி போச்சு. காலையிலேருந்து இந்த ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அனுபவித்தோம். ஏன்னா நாங்கள் பார்த்து நான் டிஆராக இருக்கும்போது அடிஷனல் சார் இருந்தவங்க அவங்களோட நான் ஃபோனில் பேசுறது கூட பயப்படுவேன். நாங்கள் அந்த அவ்வளோ சீனியர்லாம் கூட இன்றைக்கி காலையில் வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சாங்க. அதெல்லாம் அவங்கள நம்ம கௌரவம் பண்ணதுக்கும் ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். பேசக்கூடாதுன்னு சொன்னேன், எனக்கு கூப்பிடக்கூடாதுன்ட்டு, இருந்தாலும் கூப்பிட்டாங்க. அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும்.